ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு புதிய நடத்தை விதிகளை வழக்கறிஞர்களுக்காக நடத்தை விதிகளை பிரேம் செய்து வெளியிட்டிருக்கிறது. இந்த நடத்தை விதிகள் தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிபதியுடைய பெயரை சொல்லி அந்த நீதிபதிக்கு கொடுப்பதாக சொல்லி பணம் வசூலித்தாலோ, ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிமன்றத்துடைய ஆவணத்தை முறைகேடாக பயன்படுத்தினாலோ மாற்றி அமைத்தாலோ, ஒரு வழக்கறிஞர் நீதிமன்ற வளாகத்திற்குள் போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்துடைய செயல்பாடுகளை தடுக்கும் விதத்தில் நடந்து கொண்டாலோ, அல்லது ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிபதியை அவமரியாதையாக அவதூறாக அவமானப்படுத்தும் விதமாக ஒரு கோர்ட் ஹாலுக்குள் நீதிமன்ற வளாகத்திற்குள் பேசினாலோ, ஒரு நீதிபதியை பற்றி அவதூறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பினாலோ, நீதிமன்ற வளாகத்திற்குள் போதைக்கு ஈடுபட்டு அதே போல மது அருந்தி நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்றாலோ, ஒரு வழக்கறிஞரை தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ தான் பணி செய்யும் அதிகாரத்திலிருந்து பணியிலிருந்து நீக்குவதற்கு அதிகாரம் உயர்நீதிமன்றம் பெற்றிருக்கிறது. இந்த சட்ட திருத்தம் மூலம், இந்த நடத்தை விதிகளில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தம் மூலம், இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் உடைய 34(1) பிரிவை பயன்படுத்தி உயர்நீதிமன்றம் கொண்டு வந்துள்ள இந்த சட்ட விதிகளில் கொண்டு வந்துள்ள திருத்தம், இந்த நடத்தை விதிகளில் கொண்டு வந்துள்ள திருத்தம் தான் வழக்கறிஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று தமிழகம் முழுக்க பல வழக்கறிஞர்கள் சங்கங்கள் தமிழகம் முழுக்க வெவ்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டதை பார்த்தோம். சென்னையில் பரவலாக பல வழக்கறிஞர்கள் குவிந்து தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தார்கள், ஒரு பேரணியை நடத்தினார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் இன்று பார்க்க முடிந்தது. இந்த நடத்தை விதிகள் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுடைய செயல்பாடுகளை முறைப்படுத்துவதற்காக, ஒரு ஒழுங்கை கொண்டுவதற்காக ஒரு அவசியமான அத்தியாவசியமான விஷயமாக இருக்கிறதா, அல்லது ஒரு அதீதமான செயல்பாட்டில் நீதிமன்றம் இறங்கி இருக்கிறதா? இது பற்றிதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு வழிநாயகம் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய தலைவர் திரு செல்வம் இணைகிறார். உங்களை வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிக்கு. அதே போல சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய போராட்டத்தை முன்னெடுத்து தலைமை தாங்கி நடத்திய திரு பால் கனகராஜ் அவர்களும் நம்முடைய இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நெல்லையிலிருந்து நம்மிடையே ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி திரு ராமலிங்கம் அவர்கள் இணைய இருக்கிறார். அவரையும் இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். என்னுடைய முதல் கேள்வி திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு தான். உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை வழங்குகிறது. ஆர்.கே. ஆனந்த் வழக்குல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், 2009 if I am not wrong. ஒவ்வொரு நீதிமன்றமும் இந்த வழக்கறிஞர்கள் சட்டம் 34(1) பிரிவின் கீழே அந்த உயர்நீதிமன்றத்துல அந்த நீதிமன்றத்துக்கு அடியில வரக்கூடிய பல நீதிமன்றங்கள்ல பிராக்டிஸ் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் என்னென்ன மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்றன என்பதை ஒரு நீதிமன்றம் பிரேம் செய்து கொள்ளலாம், அவர்களே அதை வகுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு அதிகாரத்தை, அதை இன்ஃபேக்ட் 4 மாசத்துக்குள்ள செய்யுங்க அப்படின்னு கூட உச்சநீதிமன்றம் 2009 சொல்லுது. அதைத்தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் செய்திருக்கிறது. சட்டத்திற்கு உட்பட்டு, உச்சநீதிமன்ற ஆணைக்கு உட்பட்டு. இதுல என்ன பிரச்சனை? நீங்க முதல்ல செக்ஷன் 34(1) அந்த ஆக்ட்ல என்ன சொல்லிருக்கனாக்கா, அது வந்து இட் கிவ்ஸ் பவர் டு ஹை கோர்ட் டு ஃப்ரேம் இட்ஸ் ஓன் ரூல்ஸ். 34(1) என்ன சொல்லுதுனாக்கா, ஹை கோர்ட் மே மேக் ரூல்ஸ் டு லே தி கண்டிஷன்ஸ், ப்ளீஸ் நோட் த வேர்ட், டு லே தி கண்டிஷன்ஸ் as to which an advocate shall be permitted to practice in the high court or the court subordinate thereto. Yes. So the high court was given power to lay the conditions for a practicing lawyer. அந்த கண்டிஷன்ஸ் தான் இப்ப லே பண்ணுங்க. அதுதான் அங்கதான் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்போ கண்டிஷன்ஸ்க்கு நீங்க கண்டிஷன் போடுறீங்க. Where do you get the powers to punish a lawyer in case if he violates? அவருக்கு அந்த கண்டிஷன்ஸ் மீறினால் உங்களுக்கு யார் அந்த தண்டனை கொடுக்கின்ற அதிகாரம் கொடுத்தது அப்படின்றத சப்ஜெக்ட். இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லயே உங்களுக்கு என்னென்ன வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஒரு தொழில் செய்யும் வழக்கறிஞரை நேரடியாக பாதிக்கும், எப்படி ஒரு வழக்காடிக்காக ஆஜராகின்ற வழக்கறிஞர் அந்த வழக்காடிக்கு உடைய நியாயத்தை நீதிமன்றத்திலே தெரிவிக்கும் பட்சத்தில் எப்படி இந்த புதிய சட்ட விதிமுறைகளின் அறிமுகத்தால் எப்படி அவர் வந்து தொழிலிலே வந்து மிகவும் வந்து பயந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு திடமாக இல்லாமல் ஒரு அச்ச உணர்வோடு ஒரு வழக்கை நடத்துவது என்றுதான் இப்ப வந்து பிரதானமான ஒரு கேள்வி வழக்கு மத்தியிலே எழுந்த ஒரு கேள்வி. உங்களுக்கு ஒரு அச்சத்தை தூண்டும் விதமாகவோ இல்ல சுதந்திரத்தை பறிக்கும் விதமாகவோ எந்த சரத்து இதுல வந்து ஒரு உங்களோட வழக்கறிஞர் இன்னைக்கு நம்ம போராட்டத்துல பங்கெடுத்த பல வழக்கறிஞர்களும் சொல்ல முடியாது, எங்களோட சுதந்திரம் பறி போகிவிட்டது, எங்களோட தொழிலே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன இருக்கு இதுலங்கிறது தான் கேள்வி. ப்ரௌபீட்டிங் அண்ட் அபியூசிங் எ ஜட்ஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞர் வந்து வாதாடும் பொழுது, இந்த ப்ரௌபீட்டிங் அர்த்தம் தெரியும் உங்களுக்கு, சத்தமா பேசினா கூட
நீதிபதி நினைத்தால் அவர் என்ன சொல்லலாம், அங்க எங்க அவரை அவமானப்படுத்தும் வகையில அப்படின்னு யார் முடிவு பண்ண முடியும்னா அந்த நீதிபதி தான் முடிவு பண்ண முடியும். அப்போ ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு நியாயத்துக்காக இந்த நீதிபதி நாங்க எவ்வளவு சொல்லியும் வந்து இந்த சட்டத்தை சரியா புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்ற ஒரு கோபத்துல ஒரு புக் எடுத்து இப்படி போட்டாருக்கு வச்சுங்களேன், அவரை வந்து அவமரியாதை பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னாக்கா அந்த நீதிபதி என்ன சொல்லுவாருனாக்கா ஒரு லெட்டர் எழுதுவார், ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுவார். எழுதிட்டு இந்த மாதிரி இந்த வழக்கில் ஒரு வழக்கறிஞர் ஆஜராகும் பொழுது இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டார், அதனால அவரை வந்து தடை செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்கா அவரை டிபார் பண்ணுவாங்க. அந்த டிபார் எப்படி பண்ணணும்னு சொல்றாங்கனாக்கா டெம்பரவரியா பண்ணலாம் இல்ல பெர்மனண்டா பண்ணலாம்ன்றாங்க. இங்கதான் எங்களுடைய தொழில் சுதந்திரம் பாதிக்கப்படுது. அதனால இந்த பிரௌபீட்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப பெரிய ஒரு டெபினிஷன் உள்ள ஒரு வார்த்தை. அது எப்படி வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். அப்போ வந்து சுதந்திரமே இல்ல. அப்ப நாங்க ஒரு நியாயத்துக்காக வந்து ஒரு வழக்கறிஞர் வாதாடும் போது செய்ய முடியாம போயிடும். அதே மாதிரி காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒரு புகாரை வந்து ஒரு வழக்கறிஞர் மீது ஒரு நீதிபதி வந்து தன்னிச்சையாக செயல்படலாம். அதை யார் விசாரிக்க போறா? ஒரு நீதிபதியே புகார்தாரர் போது அதை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிபதி வந்து ஒரு புகாரை விசாரிக்கும் பொழுது நிச்சயமாக வழக்கறிஞர் மீது ஒரு தவறான பார்வை இருக்கும். அதனால வழக்கறிஞருக்கு ஒரு பெருத்த ஒரு நஷ்டம் ஏற்படும். அந்த தொழிலை சுதந்திரமா செய்ய முடியாது. அப்ப நாளைக்கு என்ன சொல்லுவோம், ஜட்ஜி வந்து இந்த ஜட்ஜி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காருப்பா, நம்ம முறைச்சா கூட நம்மள வந்து என்ன இதுன்னு கேட்பாருப்பா, நம்மள தண்டிப்பாருப்பா, முதல்ல நம்ம இருக்கணும், சர்வை பண்ணணும், அதன் பிறகுதான் நான் வந்து மற்றவங்களுக்கு வாதாட முடியும். இன்னைக்கு உங்களுடைய போராட்டத்துல நீங்க குறிப்பிட்டு சில அம்சங்களை சொல்றீங்க. அந்த சில வார்த்தைகளுடைய டெபினிஷன் வந்து ரொம்ப வேகா இருக்கு, இல்ல வந்து ஒரு ஆம்பிகுவஸா இருக்கு, அது வந்து சரியான தெளிவு அதுல இல்ல. ப்ரோபீட்டிங் போது ஒரு அவமானம்னு சொல்லும்போது அவங்க எதை வேணா அவமானமா எடுத்துக்கிறது நியாயமான ஒரு விஷயம். அப்படி பல சரத்துக்களை நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய போராட்டத்துல ஒட்டுமொத்தமா இந்த எல்லா ரூல்ஸையும் திரும்ப பெறணும் தான் நீங்க கேக்குறீங்களே தவிர இந்த சில விஷயங்களை நீங்க வந்து ஒரு மாற்றி கொடுங்க, எங்களுக்கு இதுல தெளிவு கொடுங்க. நீங்க உயர்நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணிருக்கலாம், பெஞ்ச் அப்ரோச் பண்ணிருக்கலாம், இதுல எங்களுக்கு தெளிவு கொடுங்க, எதெல்லாம் ப்ரோபீட்டிங் கீழே வரும் நீங்க கேட்டிருக்கலாம். அப்படி செய்யாமல் ஒட்டுமொத்தமா இதை நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எப்படிங்க? இதோட அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த ரூல்ஸ் இப்ப அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த விதிமுறைகள்லாம் எதன் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா உச்சநீதிமன்ற 2009 சொல்ற ஆர்கே ஆனந்த் தீர்ப்பின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆர்கே ஆனந்த்ல என்ன தீர்ப்பை சொல்லியிருக்காங்கன்னு தயவு செய்து கவனிக்கணும். உயர்நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரம் 34(1) கீழே இந்த வழக்கறிஞர் சட்டத்தில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்றாங்க. இந்த ரூல்ஸை எதுக்காக அவங்க ஃப்ரேம் பண்ண சொன்னாங்கன்றத பார்க்கணும். இந்த 2 வழக்கு சொல்றாங்க. ஒன்னு கேப்டன் ஹரிஷ் உப்பல்ஸ் கேஸ், இன்னொன்னு ஆர்கே ஆனந்த் கேஸ். கேப்டன் ஹரிஷ் உப்பல்ஸ் கேஸ் வந்து இட் ரிலேட்ஸ் டு ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக் பண்ணா என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நடவடிக்கை பண்ணக்கூடாதுன்னு கடைசியா தீர்ப்பு வழங்குது உச்சநீதிமன்றம். கரெக்ட். பண்ணலாம், ஒரு நாள் பண்ணலாம். எப்ப பண்ணலாம்னாக்கா அந்த ஒரு நாள் பண்ணும்போது அதுவும் ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷன் சொல்றாங்க, பார் கவுன்சிலோட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்றாங்க. கடைசியா இட் சேஸ் ஸ்ட்ரைக் கூடாதுன்னு தான் உச்சநீதிமன்றம் ரூல் பண்ணுது. கூடாதுதான் இல்லன்னு சொல்ல. நீதிமன்ற புறக்கணிப்பு என்பது தேவையற்றது. எப்ப பண்ணலாம்? சொல்லக்கூடிய ஆர்கே ஆனந்துடைய வழக்கிலுமே அவர் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டார், அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானதுங்கிறது தான் ரூல் பண்ணது உச்சநீதிமன்றம். கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு ஒரு நாள் பண்ணலாம், எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. எதனால? டிக்னிட்டி, டெக்கோரம், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி கேள்விக்குறியாக்கப்படும் பொழுது பண்ணலாம் சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது நீதிபதிகள் கண்ண முடியும் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ் கூட சொல்லியிருக்காங்க, டர்ன் யுவர் ஐஸ் ஆஃப் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க ஸ்ட்ரைக்கை பத்தி, இந்த ஆர்கே ஆனந்த் தீர்ப்புல கண்டெம்ப்ட பத்தி சொல்றாங்க. கண்டெம்ப்ட் வரும்பொழுது அந்த பிஎன் பப்ளிக் கேஸ்ல வந்து அந்த ஆர்கே ஆனந்த் என்ற மூத்த வழக்கறிஞர் மீது வரும்பொழுது ஹைகோர்ட்ல ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது ஹைகோர்ட்ல இதை குறித்த ஒரு ரூல்ஸ் இல்ல, டெல்லி ஹைகோர்ட்ல இல்ல. அப்போ என்ன சொல்றாங்க, ஏன் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, டெல்லி ஹைகோர்ட் ரூல்ஸ் இருந்தாலும் இல்லனாலும் டிபார் பண்ணதுக்கு கோர்ட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, எல்லா நீதிமன்றங்களும் எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணலையோ ஃப்ரேம் பண்ணுங்கன்றாங்க. என்ன ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்றாங்கன்னாக்கா 34 என்ன பவர் கொடுத்திருக்காங்க, கண்டிஷன்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். நீங்க இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றாங்களே தவிர எதுவும் சொல்ல. ஆனா இவங்க என்ன படுத்திட்டாங்கன்னா 34(1) இவங்க கொடுத்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நீங்க ரூல்ஸ் போடுங்க, நீங்க வந்து ரோப்ஸ் போடுங்க, காலர் பேண்ட் கட்டுங்க, இல்ல வந்து ஒயிட் பேண்ட்ல வாங்க, ஒயிட் ஷர்ட்ல வாங்க, இதுதான் ரூல்ஸ் போடுங்க, நீங்க ரெகுலேட் பண்ணுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல. இல்ல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா, கரெக்ட், தப்பு இல்ல. ஆனால் இவங்க அதெல்லாம் சொல்லிட்டு டிபார் பண்ணலாம், பெர்மனண்டா இது பண்ணலாம்னு சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து எதற்காக வந்து நீங்க வந்து ஒட்டுமொத்தமா நீங்களே நம்மளோட தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது இன்னைக்கு மத்தியானம் நீங்க தொலைக்காட்சியில பேசுனீங்க, கோர்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறத நாங்களே ஒத்துக்கிறோம். ஆனா ஒட்டுமொத்தமா இந்த ரூல்ஸ் நாங்க ஏத்துக்க மாட்டோம். அதுதான் என்ன சொன்னா, ஒட்டுமொத்தமா இந்த ரூல்ஸ்ல இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் சொன்னதே தப்புன்னும் போது நீங்க அதுல நீங்க வித்ரா பண்ணுங்க. வித்ரா பண்ணிட்டு யூ ஃப்ரேம் ரூல்ஸ், யூ லே கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன்ஸ் போடுங்க, குடிக்காம வாங்க சொல்றீங்களா, முன்னெடுக்காம நீங்க அது ஒரு கிளாரிபிகேஷனா கோர்ட் கிட்ட முன்னெடுக்காம ஒரு போராட்டமா ஒரு எதிர்ப்பு ஒரு தவறு வழக்கறிஞர் சுதந்திரத்திற்கு ஏதாவது நடந்து விட்டது என்ற சூழ்நிலையில
வழக்கறிஞர்கள் பாதிப்புக்குள்ளான போது அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சட்டமே தவறுன்னும் போது மொத்தமா எடுங்க. நீங்க வேணும்னாக்கா நீங்க ரூல்ஸ் போடணும்னாக்கா திருப்பி அதே கமிட்டிட்ட கொடுங்க. அந்த ரூல்ஸே தவறுங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்குது. அவர் எழுப்பக்கூடிய சில கேள்விகள் நியாயமாக தெரியவில்லையா நீதியரசர்? நீங்க அவர் சொல்றாரு இப்போ ப்ரோ பீட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுல பயன்படுத்தப்படுகிறது, அபியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுல பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிபதியை அபியூஸ் செய்வாரையானால், அவமானப்படுத்துவாரையானால் அப்படின்னு சொல்லும்போது அந்த நீதியரசர் அந்த பர்டிகுலர் கோர்ட் ஹால்ல எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் அவமானமாக கருதக்கூடும், இல்ல ஒரு தனக்கு அவமரியாதை செய்யப்பட்டதாக கருதக்கூடும். இது போன்ற வேகான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை எப்படி வேணா வழக்கறிஞர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை, ஒரு விவாதத்தை அவர் முன்வைக்கிறார். நியாயமா படலையா? அதாவது ப்ரோ பீட்டிங் அண்ட் அபியூசிங் இஸ் டிஃபரெண்ட் ஆர்கியூயிங் கேஸ். அபியூஸ்னா உதாரணம் சொன்னோம்னா, உங்களுக்கு அறிவில்ல, உங்களுக்கு சட்டமே தெரியல, என் கேஸை கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையா, எதுக்கு ஜட்ஜா இருக்குங்கிறது அது அபியூஸ். உதாரணத்துக்கு உங்களுக்கு நிச்சயமா இங்க இருக்க என்னை விட இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சட்டம் நல்லா தெரியும். பல வழக்குகள்ல வந்து ஒரு லோவர் கோர்ட்ல இருந்து ஹையர் கோர்ட்டுக்கு நம்ம அப்பீல் போகும்போது the judge has not applied his mind அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து இல்ல அத கரெக்டான பாயிண்ட் பிடிச்சீங்க. அதாவதுங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ்ட் பை a lower court அது கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா only the appellate side lawyer or lawyer files an appeal against that. In that ground he can say he has not applied his mind, he has gone wrong, he has no understanding of the law னா கண்டிப்பா சொல்லலாம். அது வந்து is not probating because it's a legal point you can take, that is on the basis of judgment. So அது அவமரியாதையா கருதப்படாது. இல்ல அது ஆக என்ன காரணம்னா that is judgment has been delivered, you are finding fault of the judgment. Now you are arguing a case before a judge. When you argue a case, the two terms are very very important. See the words இங்கிலீஷ்ல ப்ரோ பீட்டிங் போட்டிருக்காங்க, அபியூஸ் போட்டிருக்காங்க. அது சரியான பொருள் என்ன? நீ அபியூஸ் பண்ணாத, அபியூஸ் பண்ண திட்டாத. அபியூஸ் என்ன? நான் உங்களை பார்த்து கேட்கறது என்னமா நீ வந்து பெரிய டிவியில பண்ணிட்டு இருக்கிற, உன்னை பத்தி தெரியுமா உனக்கு, உன்னுடைய கான்ட்ராக்ட் தெரியுமா உனக்கு கேட்டா அது அபியூசிங். ப்ரோ பீட்டிங்னா நீங்க வந்து இதை கேட்கறீங்க, நீ அட்வொகேட் கேட்கறதுக்கு ஒன்னாங்க என்ன உரிமை இருக்குது? அட்வொகேட் சைட் கேட்காத, நீ வந்து சேல் ஆஃப் கார்ட்ஸ் ஆக்ட் கேளு, அதை பத்தி கேளுன்னு சொல்லி ப்ரோ பீட்டிங். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வழக்கறிஞர் கடமை என்ன, ஒரு வழக்கு எடுத்து வழக்கு சம்பந்தமாக பேசு. எத்தனையோ வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதற்கான தெளிவு இந்த சட்ட வரையறையில இந்த இதை விட தெளிவா இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு the word bro beating and abusing அப்படிங்கறதே அது அண்டர்ஸ்டுட்ங்கிறது உங்களுடைய பார்வை அடிப்படையில் அண்டர்ஸ்டுட். see maybe நீங்க சொல்ல மாதிரி அதை எப்படி இன்டர்வியூ பண்றதுக்கு வந்து whenever a case comes it can be done. ரைட், சரி. இது அது ஒரு பக்கம் இருக்குது. இதுல வந்து நீங்க தெளிவா தான் இருக்கு இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு 2009 வந்ததுக்கு பிறகு பல உயர்நீதிமன்றங்கள்ல இது போன்ற ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. மும்பைல ஃப்ரேம் பண்ணிருக்கிறத நம்ம பாக்குறோம், பஞ்சாப்ல, ஹரியானால பல இடங்கள்ல ஃப்ரேம் பண்றாங்க. எங்கேயுமே இந்த அளவுக்கு கடுமையான விதிமுறைகள் கொடுக்கப்படல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு மும்பை எடுத்துக்கிட்டோம்னால் பால்கநாதர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல நீங்க வந்து கரெக்டான அந்த யூனிஃபார்ம்ல வரணும், பேண்ட் போடணும் அப்படிங்கறத சொல்றாங்க, ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க, கரெக்டா பார்ல என்ரோல் ஆயிருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு வழக்குல வந்து அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற சொல்றாங்க. பல சட்ட ரீதியான விஷயங்களை இதே போன்ற ரூல்ஸ் மற்ற உயர்நீதிமன்றங்கள் ஃப்ரேம் பண்ணுது. சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும்தான் நீங்க வந்து ஒரு நீதிபதியை பற்றி வந்து வெளியில வந்து சொல்லக்கூடாது, ஒரு நீதிபதியை பற்றி வந்து காசு வாங்கக்கூடாது, ஒரு நீதிபதியோட பெயரை பயன்படுத்தக்கூடாது, ஒரு நீதிபதியை அவமதிக்க கூடாது, மது அருந்தி விட்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் வரக்கூடாது, இப்படி பல மற்ற உயர்நீதிமன்றங்கள் போடாத சில நடத்தை விதிகள் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த நடத்தை விதிகளா போடுது. இதற்கான அவசியம் என்ன? அதாவது சட்டம் என்பது சமுதாயத்தை பாதுகாப்ப, சமுதாயத்தின் ஒழுங்கை கட்டுப்படுத்தத்தான் சட்டம் ஏற்றப்படுகிறது. அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக நிறைவேற்றக்காக நீதிமன்றங்கள் இப்ப இயங்குகின்றன. இப்ப நீங்க பாம்பே நீதிமன்றத்திலேயோ அல்லது கல்கட்டா நீதிமன்றத்திலோ மத்திய நீதிமன்றத்திலோ நம் நீதிமன்றத்தில் நடந்த மாதிரி நடவடிக்கை நடைபெறவில்லை. உதாரணத்துக்கு ஒரு கோர்ட்டுக்குள்ள உட்கார்ந்து அந்த பிசினஸ் போய் அட்வொகேட் அடிக்கிற பின்னால கோர்ட்டுக்குள்ள உட்கார்ந்து அங்க கோர்ட்ல சப்போஸ் ஸ்ட்ரைக்னு போட்ட அன்னைக்கு கோர்ட்டுக்குள்ள போய் ஜஸ்டிஸ் ஜெகதீசன் கோர்ட்ல கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வா அப்படிங்கிறாங்க. அதுபோல வந்து அதாவது ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும்போது government pleaders and government advocates, advocate generals cannot go for strike. They should be inside the court. அவங்கள போய் கவர்னர் பிடிச்சி வெளியே வா யூஷுவல் அட்ல சொல்லாங்க. இது மாதிரி நிலைகள் அங்க நடைபெற்றதா இது வரைக்கும் இல்ல. ஆக நடக்கவே இல்லைன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் எல்லாத்துக்கும் நடந்திருக்கு. இப்ப கண்ட்ரோல் அதிகமா நடக்குது, பண்ணக்கூடாது நாங்களும் ஒத்துக்கிறோம். ப்ளீஸ் வெயிட். இப்போ
பையன் 4 பையன் இருக்கான் வீட்டுல, ஒரு பையன் ஒழுங்கா படிக்கும், ஒரு பையன் ஒழுங்கா படைக்கல. அப்போ அப்பா என்ன சொல்றாரு, 2 பேரும் சேர்ந்தா ரூல் பெற முடியும், நீ ஒழுங்கா உனக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்க முடியாது. ஆக இன்றைக்கு ஒரு சூழ்நிலை உருவாகின்ற பொழுது இப்போ இவ்வளவு பெரிய ஒரு நிலை ஏற்பட்டது. இவர் சொன்ன மாதிரி 9 மாதத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் மதுரையில ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தவறுன்னு சொல்லி அதை எரிச்சிட்டு அங்க ஊர்வலம் போய் ஜட்ஜை போய் கண்ணமாடி திட்டுறாங்க. அதுவும் அசோசியேஷன் பாஸ் கண்டெம் போடப்பட்டது, அந்த வழக்கு நடத்தப்பட்டது, அவர் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவரை சஸ்பெண்ட் செய்திருக்காங்க. நான் என்ன கேக்குறேங்க, அதாவது என்ன சொல்றேன், அப்ப இந்த அட்வொகேட்ஸ் என்ன பண்ணிக்கணும், they should tell that colleague பண்ணக்கூட தப்பா இது, you are here to protect law and order. அப்படி வந்தாங்களா, அவங்க முன் வரணுமா வேணாமா? நிச்சயமா அந்த கேள்வி வழக்கறிஞர்களை நோக்கி நிச்சயமாக எழுந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அப்ப கூட என்ன பார் கவுன்சில் of course bar council chairman is here. What is the independent suo motu action they have taken on hearing? நிச்சயமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியுடைய பார் கவுன்சில் தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வம் அவர்களுக்கு தான் என்னுடைய அடுத்த கேள்வி. தொடர்ந்து இந்த ஒரு நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்தே தொடர்ந்து கூறப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம், பார் கவுன்சிலுக்கு தான் ஒரு வழக்கறிஞர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஒரு பார் கவுன்சில் தான் அவர்கள் மீது டிசிப்ளினரி ஆக்ஷனோ ஒழுங்கு நடவடிக்கையோ சஸ்பென்ஷனோ இல்ல டிஸ்மிஸலோ எதா இருந்தாலும் பார் கவுன்சில் தான் செய்ய முடியும். பார் கவுன்சிலுடைய அதிகாரத்தை நீதிமன்றங்கள் எடுத்துக்கொண்டு விட்டன, ஸ்வீகரித்துக் கொண்டு விட்டன, எங்களுடைய அதிகாரத்தில் நீதிமன்றங்கள் தலையிடுகின்றன என்ற குற்றச்சாட்டு பார் கவுன்சில் தரப்புல தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. பார் கவுன்சில் இது போன்ற ஒரு ஒழுங்கீனமாக நடக்கக்கூடிய வழக்கறிஞர்களை, நீதியரசர் குறிப்பிட்டது போன்ற நீதிமன்ற தீர்ப்புகளுடைய நகல்களை ஏற்பவர்கள், பேரணிகள் செல்பவர்கள், நீதிபதிகளுடைய சேம்பருக்குள்ள போய் போராட்டம் செய்பவர்கள், இப்படி பல ஒழுங்கீனமான நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நம்ம கண்கூட நடக்கக்கூடியதை பார்த்திருக்கிறோம். இவர்கள் மீது பார் கவுன்சில் ஸ்ட்ரிக்டான முறையான நடவடிக்கை எடுத்திருக்குமே ஆனால் நீதிமன்றம் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான அவசியமே ஏற்பட்டிருக்காது. பார் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்றதுல நான் மறுக்கிறேன். ஏன்னா நான் 2011க்கு பின்னாடி நான் வந்ததுல இருந்தே எனக்கு என்னுடைய நாலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 100 அட்வொகேட்ஸ், நியர்லி 100 அட்வொகேட்ஸ் மேல எக்ஸ்ட்ரானரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல we have taken ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அதே போல இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், சில பேரை ப்ரொஃபஷனல் இருந்து டிஃபார் பண்ணிருக்கோம், சில பேருக்கு 6 months கொடுத்திருக்கோம், சில பேருக்கு 5 years கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய அதை டிபெண்ட் அப்பான் தி அஃபென்ஸ். பார் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்றது அது தவறான ஒரு கருத்து. ஆனா இப்போ நம்ம உள்ள பிரச்சனை என்னன்னா 25/10/2015 அகில இந்திய பார் கவுன்சில் இந்த 15 வழக்கறிஞர்களை மதுரையில ஒரு மிகப்பெரிய பேரணி போய் ஒரு உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த ஹெல்மெட் ரூலுக்கு எதிராக போராட்டம் நடத்திய வழக்கறிஞர்களை சஸ்பெண்ட் செய்யணும் அப்படின்னு அகில இந்திய பார் கவுன்சில் ஒரு ரூலிங்க கொடுக்குது, அவங்களை இடைநீக்கம் செய்யுது. தமிழ்நாடு பார் கவுன்சில் தயவு செஞ்சு அதை மறுபரிசீலனை செய்யுங்க, அவங்களை விட்டுருங்க அப்படின்னு பரிந்துரை செய்யுது. அப்போ நம்ம பார் கவுன்சில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கு, என்ன மாதிரியான ஸ்ட்ரிக்டா இருக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்களை விட்டுருங்க சொல்லி நாங்க பரிந்துரை செய்யல. சோ வழக்கறிஞர்கள் நாங்க பார் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்கிறோம். ஒரு லீனியன்டான அப்ரோச் தான தமிழ்நாடு பார் கவுன்சில் காமிச்சிருக்கு. இல்ல நாங்க அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு தான் இருக்கோம். என்னன்னா இல்லாம இல்ல, எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லாம இப்ப அவங்களுக்கு இப்ப அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எனக்கு கம்ப்ளைண்ட் வந்த பின்னாடி ப்ராப்பரா நான் அதுக்கு பின்னாடி கூட 14 அவங்க எடுத்திருக்காங்க. மொத்தம் எடுத்ததே 50 பேர் எடுத்திருக்காங்க. 49 அந்த இன்சிடென்ட்ல 49 அட்வொகேட்ஸ் எடுத்திருக்கோம். மீதி எல்லாமே ஸ்டேட் பார் கவுன்சில் தான் ஆர்டர் போட்டிருக்கு. அதுல சில பேருக்கு இப்போ கன்விக்ஷன் கொடுத்திருக்காங்க. மோரால ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. தட் இஸ் a different thing. சோ இப்போ இந்த ரூலை பொறுத்த அளவுக்கு பார் கவுன்சில், ஸ்டேட் பார் கவுன்சில் முறையான நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கு. இந்த ரூலை பொறுத்த அளவுக்கு இப்ப தவறான ஒரு பரப்பு வக்கீல் மத்தியில நடந்திருக்குன்னா இந்த ரூல் அட்வொகேட் ஆக்டில் இருக்கிற தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய, அதாவது ஸ்டேட் பார் கவுன்சில், நாட் தமிழ்நாடு பார் கவுன்சில், நாட் ஒன்லி ஸ்டேட் பார் கவுன்சிலுடைய பவரை எடுத்துக்கொள்வது என்று சொல்வது தவறான கருத்து. இதனால தமிழ்நாடு பார் கவுன்சிலோ இந்த ஸ்டேட்ல எந்த பார் கவுன்சில் பவருமே எடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 34 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த ஆர்கே ஆனந்த் கேஸ் படி அவருக்கு ஒரு 6 months கட்டம்ல 6 months ப்ரொசீடிங்ஸ் கொடுக்குறாங்க, அவர் கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, 6 மாசம் பத்தாது, இது அது கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் சொல்றாங்க இல்லையா, கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. ஆமா, அதுல அது பத்தாது, அதுக்கு மேலேயும் அவங்களை டிபார்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஒவ்வொரு கேஸ்ல, சில கேஸ்ல கோர்ட்ல வக்கீல் செப்பல் வச்சு அடிச்சிருக்காங்க, சில கோர்ட்ல ஜட்ஜை திட்டுறாங்க. இது மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ரொபேட் சொல்றாங்க, அந்த மாதிரி மணி வாங்குறது, ஜட்ஜஸ் பேரை சொல்லி பணம் வாங்குறது, அந்த கோர்ட் ரெக்கார்டு திருத்துறது, மேற்கோள் காட்டி உதாரணங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியாச்சுனாலே அது இருக்குது, இல்லாம அவங்க சொல்லவே முடியாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு, அதை அப்படியே தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லிருக்காங்க ஒழிஞ்சு அவங்க ஒன்னும் புதுசா எடுத்து நம்மளுடைய கமிட்டி சொல்லல. அதுவும் இல்லாம இந்த கமிட்டி என்னுடைய வருத்தம் என்னன்னா, இந்த கமிட்டியில
ஃபார்ம் 2004ல அதாவது 8/9/2014 இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஜஸ்டிஸ் ராமநாத், ஜஸ்டிஸ் ராமமூர்த்தி தலைமையில் ராமநாதன் ஜஸ்டிஸ்லாம் இருந்தாங்க. அது நடந்திருக்குது. அப்பயே என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா அசோசியேஷனுக்கும் 2014 கொடுத்த அசோசியேஷன்ல ஜஸ்டிஸ் நாகமுத்து, ஜஸ்டிஸ் ராமநாதன், சேர்மன் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, அட்வொகேட் ஜெனரல், பிரசிடென்ட் மெட்ராஸ் பார் அசோசியேஷன், பிரசிடென்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். என்ன த பிரசிடென்ட் உமன் லாயர் அசோசியேஷன். இது மட்டும் இல்ல, மதுரை அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் இது கொடுத்திருக்காங்க. அதுல என் ஃப்ரெண்ட் சொன்னாரு இதுல அஜெண்டா எதுவும் இல்லன்னு. நான் படிக்கிறேன், கேளுங்க அஜெண்டாவை. ஏன்னா எல்லாரும் வக்கீல்லாம் தப்பா எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம். The Honorable Supreme Court of India direction issued by R.K. Anand versus Registrar General High Court. அதுல என்ன சொல்லிருக்காங்க, to frame rule under section 34 of Advocate Act. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாருன்னா, இது நான் அட்வொகேட் ரெக்கார்டுக்காக என்ன கூப்பிட்டாங்க, நான் அப்போஸ் பண்ணேன், பார்க்கும் அப்போஸ் பண்ணுச்சு. அவருக்கு தெரியும், அவரும் தான் சப்போர்ட் பண்ணாரு. அவர் அப்போஸ் பண்ணேன்னு சொன்னாரு. ஓகே, அவர் அப்போஸ் பண்ணுவோம், ஏன்னா அட்வொகேட். சோ எல்லாருடைய கருத்தையும் கேட்கப்பட்டதான் இந்த விதிமுறைகள், நடத்தை விதிமுறைகள் கொடுக்கப்பட்டது. என்னுடைய அஜெண்டா ஆஃப் தி மீட்டிங் பாருங்க, படிங்க முதல்ல. அதான் படிக்கிறேன். அதான் சொல்லியாச்சு சார். ரூல்ஸ் ஹேவிங் எ ரெக்கார்டட் பேட்டர்ன் தி சுப்ரீம் கோர்ட் ரூல் 34 when advocate frame the committee council rule. அதான் பார்க்கிற நேயர்களுடைய புரிதலுக்காக திரும்ப ஒரு தடவை உங்ககிட்ட அதை விளக்கம் பெற விரும்புறேன். இந்த நடத்தை விதிமுறைகளை உயர்நீதிமன்றம் அதை உருவாக்குவதற்கு முன்னால் பார் கவுன்சில் உட்பட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய வழக்கறிஞர்களுடைய சங்கம் உட்பட அனைவரிடமும் கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. கருத்து கேட்கப்பட்டு ஒரு நாள் இல்ல. இங்க பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இல்லங்க, மக்கள் பாக்குறாங்க, வழக்கறிஞர் பாக்குறாங்க. நான் சொல்லிடுறேன், இவர் சொன்ன அந்த அஜெண்டாவிலே பாருங்க. To discuss for a discussion the members of the advocate association உங்ககிட்ட கருத்து கேக்குறாங்கல்ல, என்னத்துக்காக கூப்பிடுறாங்க பாருங்க. The powers vested with them under section 34 of Advocates Act to frame high court rules. இதுதான் சப்ஜெக்ட். அதுல இந்த மாதிரி நாங்க பணம் வாங்கினாக்கா, இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாக்கா, அல்லது ப்ரௌபீட் பண்ணாலோ, ஆர்கே ஆனந்த்ல என்ன சொல்றாங்க, ஆர்கே ஆனந்த்ல இல்லஸ்ட்ரேஷன் இது. தட் இஸ் நாட் தி இஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க மட்டும் புரிஞ்சு பேசுங்க. நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். காட்டுதா இல்லையா உச்சநீதிமன்றம் இது போன்ற விஷயங்களுக்கு நீங்க ஆர்கே ஆனந்த்ல என்ன சொல்றாங்கனாக்கா, டெல்லி ஹைகோர்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணல, ரெகுலேட்டரி ரூல்ஸ் இல்ல. அதே மாதிரி எல்லா ஹைகோர்ட்டும் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு ஃப்ரேம் பண்ணாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. என்ன வைக்கணும், டிஸ்கஷன் என்ன வைக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம், நீங்க என்ன சொல்றீங்க, கருத்து கேட்கணுமா வேணாமா? அந்த அஜெண்டா கேட்டாங்க சார். இவ்வளவு பெரிய ஃபைல் கொடுத்திருக்காங்க. அதுல காட்டுங்க, எல்லாத்தையும் இருக்கு சார். இது அஜெண்டா இருக்கு, காட்டுங்க. அஜெண்டா கேக்குறது, அஜெண்டா கேக்குறது 34A இல்ல 34A அட்வொகேட் ரூல் ஆஃப் ஃப்ரேம் இதற்கான ஒரு டிராஃப்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ரூல்ஸ் கொண்டு வர போறோம். எல்லாமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. இன்னென்ன சட்ட விதிகளை கொண்டு வர போறோம், இன்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறோம் என்று விவாதிக்கப்பட்டதா? கண்டிப்பா விவாதிக்கப்பட்டது. இல்லன்னு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் அதுல இருந்திருக்கீங்க. ஒருத்தர் விவாதிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க, ஒருத்தர் விவாதிக்கப்பட்டது. நீங்க தான் எனக்கு புரியும் சொல்லுங்க. மேடம், இந்த ரெக்கார்ட் இருக்குடா, சொல்ல கேளுங்க. ரூல்ஸ் ஆஃப் that he has accepted. நான் சொல்றேன், இது ஹை கோர்ட்ல கொடுத்த ரெக்கார்ட். இது என்ன இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. Honorable Supreme Court judgment dated so and so. இதுல இப்ப ஆர்கே ஆனந்த் ஜட்ஜ். வெரி குட். ஹை கோர்ட் ரூல், மெட்ராஸ் ஹை கோர்ட் ரூல், ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அட்வொகேட் ஜெனரல் ஆர்டர் பாட்னா ரூல், குஜராத் ரூல், சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ், அப்புறம் ஆர்ஓசி ஹை கோர்ட் லெட்டர் ஆர்ஓசி கொடுத்திருக்காங்க. அதுல குஜராத், அதுக்கு அடுத்து திரிபுரா, சிக்கிம், மும்பை, ராஜஸ்தான், கவுகாத்தி, சத்தீஸ்கர். இது எது கொடுக்கறாங்க? எது கொடுக்கறாங்க? எது கொடுக்கறாங்க? ரூல் ஆஃப் ஃப்ரேம் கொடுக்கறாங்க. தாண்டிய ரூல்ஸ் இல்ல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. எது? சத்தீஸ்கர்ல இருக்கு. இந்த ரூல் எல்லாம் இந்த ரூல் எல்லாம் ஹரியானால இருக்கு. இந்த மாதிரி ரூல்ஸ் இவ்வளவு கடுமையான ரூல்ஸ் இருக்கா? இந்த ரூல் எல்லாம் ஆர்கே ஆனந்த் கேஸ்ல டிஸ்கஸ் பண்ண பின்னாடி அவங்க அதுக்கு பின்னாடி ஃப்ரேம் பண்ண ரூல் தான். அந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணி தான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அந்த ஹை கோர்ட்ல அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் வரணும் ஒரு கோர்ட்ல சொன்னாங்க, ஒரு கோர்ட்ல வர வேணாம்னு சொன்னாங்க, இங்க நான் வேணாம்னு சொன்னோம். சோ அதுக்கு பின்னாடி பாய்காட் பண்ணாலே அவங்கள சில கோர்ட்ல பாய்காட் பண்ணாலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ட்ல ஃப்ரேம் பண்றாங்க. நம்ம கோர்ட்ல பண்ணிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அதுல தவறுகள் அவங்க அட்வொகேட் ஃபீல் பண்றாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்? இன்றைக்கு போன ஊர்வலம் என் ஃப்ரெண்ட் சொன்னாரு, இன்னைக்கு போன ஊர்வலம் வழக்கறிஞர் ஒற்றுமை காமிக்கிறதுக்கு. நான் வழக்கறிஞர் ஒற்றுமை காமிக்கணும்னு சொல்ல. யாருக்கு எகெயின்ஸ்டா வழக்கறிஞர் ஒற்றுமை காமிக்கிறீங்க சொல்லுங்க. அந்த கேள்விதான் திரு பால் அந்த கேள்விதான் முடிச்ச. இது இந்த மாதிரி ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணியாச்சுன்னா ஃபெடரேஷனுடைய சேர்மன் மிஸ்டர் பரமசிவத்தை நான் என்கிட்ட பேசினாரு. நான் அந்த ரூல் வரும்போது நான் இந்தியாவில் இல்ல, மெட்ராஸ் ஸ்டேஷன்ல இருந்தேன். வந்த உடனே பேசினேன். பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன், நீங்க வாங்க சீஃப் ஜஸ்டிஸ் நம்ம we will give the representation. நானும் வரேன், I will come with you. நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவர் கேளுங்க, நீங்க கேட்கலாம் வரேன்னு சொன்னேன்.
அவர் வந்து இந்த ரூல்ல நீங்க டைப் பண்ணி நம்ம வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ரூல் வந்துருச்சு, ஹைகோர்ட் ரூல் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, அவங்க கொடுக்குற ரெப்ரசன்டேஷன் பேச்சுவார்த்தை மூலமா பால் கனகராஜும் போய் அங்க கொடுக்குறாரு. அவர் போய் பார்த்தேன்னு சொன்னார். இதுல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் அவரும் இன்னைக்கு மீட்டிங்ல சொன்னாரு, அவர் வந்து நீங்க வந்து ரூல் வந்து நீங்க உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நான் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அந்த கமிட்டிக்கு பண்றேன், அந்த கமிட்டியில நீங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இந்த வழக்கறிஞர்களை கூப்பிட்டு போராட்டம் அதாவது பேரணின்னு சொல்லி காமிக்கிறது யாருடைய சென்ட காமிக்கிறது எனக்கு தெரியல. அந்த கேள்விதான் திரு பால் கனகராஜன் நோக்கி எழுப்ப விரும்புறேன். உங்களை நோக்கி ஒரு லார்ஜர் கொஸ்டின் நிச்சயமாக எழுகிறது. இன்னைக்கு நீங்க போட்டுக்கக்கூடிய தீர்மானத்துல இந்த பேரணி முடிச்ச உடனே வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பா ஒரு தீர்மானம் போடுறீங்க. ஐ எம் கோட்டிங் verbatim from your resolution. The bar and bench are two sides of the same coin அப்படின்னு சொல்றீங்க. Lawyers have a special interest in preserving the integrity and independence of the judiciary அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பேரணியை அழைத்து 2000-3000 வழக்கறிஞர்களை அழைத்து நீதிபதிகளை ஒருமையில் பேசுவது, ஒன்னால முடியுமா நீ இப்படி செய்வியாங்கிற கேள்விகளை எழுப்புது, ஒரு குறிப்பிட்ட தலைமை நீதிபதியை நோக்கி அவர் மாற்றப்பட வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகளை வைப்பது, அவர் மீது தனிப்பட்ட முறையில் அந்த பேரணியில பேசக்கூடிய பல வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டுகள் வைப்பது, இதுதான் preserving the integrity, கண்ணியம் காப்பது. நீங்க கேட்ட கேள்வி முதல்ல, இந்த பேரணி தலைமை நீதிபதி கேட்ட மாதிரி தேவையா, நீங்க சொல்லுங்க நாங்க சரி பண்றோம் சொன்ன பிறகு தேவையான்னு கேட்டா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நாங்க எங்க போய் சொல்றது? பேசுறீங்களா சார்? நீதிபதி ஒருமையில பேசுறீங்களா சார்? எங்க பேசணும்? நீங்க கோர்ட்ல நீதிபதி ஒருமையில பேசுறீங்க. எங்க பேசணும்? பேசினா அவங்க சார் இன்னைக்கு அந்த வெஹிக்கிள் நான் பார்த்தேன். அப்ப இன்னைக்கு பேசுறீங்க. இன்னைக்கு பல வழக்கறிஞர்கள் பேசுறாங்க. அந்த வெஹிக்கிள் பார்த்த அந்த வெஹிக்கிள் சேர போட்டு அவங்க எகென்ஸ்ட் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. நான் பார்த்தேன். ஒரு அட்வொகேட்டா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய முதல் மரியாதை, மை லார்ட்னு சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய முதல் மரியாதை நீதியரசர்களுக்கு. அவர்களை வந்து நம்ம ஒரு பேரணி நடத்தி வெளியில ஒருமையில பேசுவோம் அப்படின்னா நீங்க முதல்ல பேரணிக்கு வருவோம், அப்புறம் பேச்சுக்கு வருவோம். நான் என்ன சொல்றேன், பேரணி நடத்துறது எதுக்குனாக்கா எங்களுடைய ஆதங்கத்தை நான் கேக்குறேன். இந்த சட்டம் போட்டாங்க இல்லையா, எங்களை கேட்டு போட்டாங்களா? போடலன்னு நாங்க சொல்றோம். இவ்வளவு பேர் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்படி வந்து நம்ம கூப்பிட்டாங்களா இல்லையா? நீ படிங்க காட்டுங்க. இதோட தானே வேற ஏதாவது இருக்கா? இந்த ஃபுல்லா இருக்கு, படிங்க ஃபுல்லா கூட கொடுங்க. எல்லாமே கொடுத்துருக்கு. என்னமா சொல்றாங்க, 34ல கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஹைகோர்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் வாங்க. 34ல உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்காங்க? to lay the conditions for practice. அவ்வளவுதானே? இத தாண்டி வேற ஏதாவது பண்ணனும்னாக்கா சரி இந்த இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இருங்க மத்த ஹைகோர்ட்ல ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்கல்ல, இத எங்க சப்ளை பண்ணிருக்காங்கல்ல, அதுல இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இருந்தா கூட அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அந்த கோர்ட்ல இருக்கு இந்த கோர்ட்ல ஃப்ரேம் பண்ண போறோம், வாட் இஸ் யுவர் அப்ஜெக்ஷன் கேட்டிருக்கலாம். இது 2 வாட்டி நாங்க போக அதுக்கான வரைவு எங்களுக்கு வழங்கப்படவில்லை. வரைவு கிடையாது. வரைவு வந்து டிஸ்கஸ் பண்ணாதானே நாங்க போய் போர்ட்ல போட முடியும். நாங்க போய் அது பண்ணுவோங்க. வக்கீல்கிட்ட சொல்ல முடியும், இந்த மாதிரி ஒன்னு கேட்டிருக்காங்கப்பா, உங்க கமெண்ட் சொல்லுங்கப்பான்னு சொல்ல முடியும். நான் என்ன கேக்குறேன், சாதாரண ஒரு சிஎஸ்எஃப் ஹைகோர்ட்டுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணாங்க, காஸ்ட்ல போட்டாங்க, வெப்சைட்ல போட்டாங்க, பப்ளிக் ஒபினியன் கேட்டாங்க, அது பப்ளிக் இன் லாயர்ஸ் ஒபினியன் கேட்டாங்க. ஹைகோர்ட்ல கேஸ் வருது, எனிபடி கேன் அப்பியர் அண்ட் அப்போஸ் ஆர் வந்து அக்செப்ட்னு சொன்னாங்க. இது வந்து இட் இஸ் அஃபெக்டிங் இண்டிவிஜுவல்ஸ் ரைட். That too a lawyer, practicing lawyers right. So நான் என்ன சொன்னேன்னாக்க இது மாதிரி கொடுக்கலன்றத நான் சொல்ல வரேன். சரி பேரணிக்கே திருப்பி வருவோம். பேரணியில வந்து எங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சு. இந்த சட்டத்தை இயற்றிட்டாங்க. இப்ப நாளைக்கே சீஃப் ஜஸ்டிஸ் மாறி போயிட்டான்னு வச்சுங்களேன். இந்த சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாருனாக்கா, அபியூஸ் இருக்கு. அவர் என்ன சொன்னார், தலைமை நீதிபதி என்ன சொன்னாருனாக்கா, மிஸ்யூஸ் பண்ணதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எப்படி இந்த லாயர்ஸ் வந்து நான் வந்து இப்ப இந்த கண்ட்ரோலா நான் கொண்டு வந்தனோ அதே மாதிரி நீதித்துறையும் கொண்டு வருவேன். நல்ல எண்ணம், அருமையான எண்ணம், நிறைய நீதிபதிகளை கண்டிச்சிருக்கிறாரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவர் மாறி போயிட்டா இது வந்து இட் வில் ஸ்டாண்ட் ஸ்டில். அப்ப என்ன ஆகுனாக்கா இவர் வந்து மாத்தணும்னு கேக்குறீங்க. மாறி போயிட்டா இது ஸ்டாண்ட் ஸ்டில். அவர் மாறி தான் போறாருங்க. ஏன் கேட்டாங்க, அவர் சுப்ரீம் பல மாவட்ட வழக்கறிஞர் சங்கங்களுடைய தலைவர்கள் அவரை திருப்பி காஷ்மீருக்கே அனுப்ப வேண்டும். இது போன்ற பேச்சுக்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒத்துக்கிறேன், ஏற்றுக்க முடியாது. அதை நாங்கள் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டா நீங்க என்ன நோக்கத்துல பேசுறீங்க புரியுது. பட் மை பாயிண்ட் இஸ், ராலி என்னத்துக்கு ராலின்னு கேக்குறீங்க, எல்லாரும் கேக்குறாங்க ஒய் ராலி, ஏன் நாங்க யாருக்கு எதிராக விடப்பட்ட லாரி? இதே சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க நான் சொல்றேன் கேளுங்க. நாங்க வந்து எங்களுடைய இஷ்யூவை
டிவில அட்ரஸ் பண்ணலாம், இன்டர்வியூ பண்ணலாம், நாங்க வந்து தர்ணா அந்த பண்ணலாம். இருங்க, ஆர்கே ஆனந்த் judgment ஏன் இதே Yes, ஆர்கே ஆனந்த்ல yes, இருக்கு, இதே yes, உப்பல்ஸ்ல இருக்கு. yes. நாங்க அஜிடேட் பண்ணலாம் அவுட் சைட் தி கேம்பஸ். நாங்க வந்து எங்களுக்கு என்ன இந்த இது பிடிக்கலையா, எங்க we can express our நிச்சயமா. இது எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. well within the ambit of law and well within the guidelines of Supreme Court we have conducted this rally. One why is this rally ன்னு கேக்குறீங்க இல்லையா, நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாடு இல்ல, அது பேசப்பட்ட கருத்து. no just a minute madam, கருத்து ஒரு நபர I'll come to that. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வழக்கறிஞருடைய அந்த என்ன குமரல ஒரு பிரசிடென்ட் மட்டுமே போய் சொன்னா அவங்களுக்கு புரியாது, நிச்சயமா புரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க சொன்னதே சொல்லுவாங்க, give your memorandum, we will sit and talk. we must express on the whole. அப்படிதான் வந்து இப்ப ரீச் ஆகும். ரீச் ஆனாதான் வந்து ஓஹோ லாயர்ஸ் எல்லாம் அது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகப்படுகிறதுனா ஒரு வழக்கறிஞர் நிச்சயமா உங்களுக்கு என்னோட நல்லா தெரியும். freedom of expression reasonable restriction உட்பட்டது. I'm talking about rally. Rally, forming the rally and conducting the rally. rally செய்வது உங்களுடைய உரிமை. அது freedom of expression. ராலி பண்றது அட்வொகேட் உரிமை இல்லன்னு சொல்லல, ரைட், பண்ணலாம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னைக்கு மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொன்னா ஜட்ஜ்மெண்ட் எடுத்து நீங்க ராலி பண்ணுவீங்களா, இல்ல ஒரு கோர்ட் ஆர்டர் பண்ண எடுத்து ராலி பண்ணுவாங்களா? கோர்ட் எடுத்து நம்மளே அட்வொகேட் நம்ம எங்க போனோம், கோர்ட்டுக்கு போனோம். அவங்க தான் கூப்பிட்டாங்க சீஃப் ஜஸ்டிஸ், நம்ம கொடுத்துருக்கோம். உட்கார்ந்து பேசிட்டு அதுல தோல்வி அடைந்தால் நீங்க வந்து சொல்றது நியாயம் இருக்கு. அட்வொகேட் நம்ம கோர்ட்டுக்கு தான் போகணும். ஒரு அட்வொகேட்டாக இருக்கப்பட்டவர்கள் நீங்க அதுக்கு ஏன் சட்ட விதிமுறைகளை நாடல, ஏன் சட்ட ரீதியான வழிகளுக்கு போகல, ஏன் வந்து ஒரு பேரணி ஒரு சொல்லுங்க. ஒரு நீதிபதியா இருக்கிறவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள், வழக்கறிஞராக இருந்த நீதிபதியானவர்கள், அவர்களால் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றினால் வழக்கறிஞர் பாதிப்பு வரும் என்று தெரிந்து ஏற்றுகிறார்கள் சொன்னால் நாங்க அவங்ககிட்ட தானே போய் கேட்கணும். முதல்ல ஏங்க இந்த மாதிரி ஏற்றினீங்கன்னு அவங்க கிட்ட கேளுங்க சார். அது நீதிபதியை மாத்துன்னு கேக்குறீங்க. You please consult the police officer. யார வேணாலும் நீங்க கேளுங்க, என்கொயர். இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் ரேலி இந்த நியர் ஃபியூச்சர் கூட சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா பீஸ்ஃபுல்லா நடந்தது. நீங்க கோர்ட்டை பாய்காட் பண்ணல, அதுக்கு ஃபுல் கிரெடிட் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நிச்சயமா நீங்க நீதிமன்றத்தை வந்து அலோவ் பண்ணீங்க, இது எல்லாமே. ஆனால் பேசப்பட்ட வார்த்தைகளுடைய கடுமை ஒரு சிலர் அதையும் உடனடியாக கண்டிக்கப்பட்டது. You were there on the stage, sir. You were there on the stage. உங்க பக்கத்துல இருந்தே தான் பேசினாங்க. நீங்க கண்டிச்சிருந்தா அவங்க ஏன் சார் கண்டினியூ பண்ணி பேச போறாங்க? ஒருத்தர் ரெண்டு பேர் மூணாவது திருச்சியை சேர்ந்த ஒருத்தர் பேசுறாரு, அப்புறம் அடுத்து அதே வார்த்தையை கோட் பண்ணி பேசுறாரு. ஃபெடரேஷன் எடுத்து பேசுறாரு. அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் இருக்கு, அவங்க வந்து சரியா டீல் பண்ண மாட்டாங்க. நாட் ஒன்லி திஸ் இஷ்யூ, மெனி இஷ்யூ அந்த மைண்ட்ல வச்சுட்டு அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து பண்றாங்க. ஒரு சில லாயரை தவிர மத்த எல்லாருமே அந்த மாதிரி யாரும் பேசலன்றது ஐ எம் அவுட் சேஃபிங் தட். அண்ட் ஃபர்தர்மோர் வந்து அந்த 3 பேருக்கும் வந்து நாங்க வந்து அங்கதான் சார் ப்ராப்ளம் வருது. அந்த ஒரு சில லாயர்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீதிமன்றமும் என்ன செய்யுது, ஒரு சில லாயருக்காக மட்டும் இந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா லாயருக்கும் ரூல்ஸ். ஒரு சில லாயரை பணம் வாங்குகின்ற கண்டெம்ட் இருக்கு. நீதிபதி பேரை சொல்லி பணம் வாங்குகின்ற வழக்கறிஞர்களுக்கும் என்ன கோர்ட்ல போயிட்டு கோர்ட்ல வந்து என்னுடைய அஃபிடவிட் படிங்க, என்னுடைய கிளையண்ட்டுக்காக என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் படிங்கன்னு சொல்றது இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட். நீங்க வந்து ஜட்ஜுக்கு உனக்கு சட்டம் தெரியல, உனக்கு கோர்ட்ஸ் எகெயின்ஸ்ட் டு கோர்ட்ஸ் பேசினாதான் தப்பு. அந்த மாதிரி பேசக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதியினுடைய பேரை சொல்லி பணம் வாங்குகின்ற வழக்கறிஞர்களுக்கும் கோர்ட்டுடைய ரெக்கார்டை திருத்துகின்ற வழக்கறிஞர்களுக்கு மட்டுமே தவிர தமிழகத்தில் உள்ள 87,000 வழக்கறிஞர்களுக்கு அல்ல. இந்த தவறு செய்கின்ற வழக்கறிஞர்களுக்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு கேட்டுறேன். இப்போ மூத்த வழக்கறிஞர் இருக்காரு, ஒரு சாதாரண நேற்று முடிச்சுட்டு வந்த ஒரு வக்கீல் ஜட்ஜி கிட்ட போய் அப்பியர் ஆக வேண்டியது இருக்கு, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ இல்ல சபார்டினேட் கோர்ட்லயோ. இவர் சொல்லி பாக்குறாரு, அவருக்கு தெரியலன்னு. அவர் சீனியர் என்ன சொல்லுவாரு, என்னங்க உங்களுக்கு சட்டம் தெரியல கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். ஏன்னா இவரு கேட்க மாட்டாங்க. ஒரு ஜூனியரே செய்ய மாட்டாங்கன்னு சீனியர் தான் சொல்றேன். அவருக்கு விஷயம் தெரியும், இவர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு. என்னங்க நீங்க கேட்கறது ஒரு ஆதங்கத்தில் சொல்றது இல்லையா? இது ஏன் பிராக்டிகலா பேசுங்க, சும்மா அது பண்ணாதீங்க. ரெண்டாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நோ சீனியர் told me either Madras or Karnataka. I had 25 years. சாருக்கு 25 years ஆயிடுச்சு. அந்த மாதிரி யாருமே பண்ணல. இல்ல இந்த நேரத்துல நம்ம நீதி ஒரு கோர்ட்ல போயிட்டு உங்களுக்கு தைரியமா இருந்தால் என்ன மேல ஆக்ஷன் எடுக்க சொன்ன பின்னாடி அவங்க ஆக்ஷன் எடுக்காட்டி யார் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும்? இல்ல யாரா வந்தமா அந்த வழக்கறிஞர்கள் நீதிபதிகளே தவறான முறையில், அதாவது பாலியல் புகார் சொல்லும் பொழுது ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் தனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, நீதிபதிக்கு குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள வந்து பாலியல் புகார் சொல்லும் பொழுது அந்த வழக்கறிஞர் தவறு நடவடிக்கை எடுப்பது தவறா? விசாரிக்கப்பட வேண்டியதானே. முடியுமா? விசாரிக்கப்பட வேண்டியது. ஆனா அதுக்கான ஆதாரங்களை அவர்கள் கொடுக்கணும்ங்கிறத நான் முழுமையா ஒத்துக்கிறேன். ஆதாரங்களை கொடுக்கணும் நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து கோர்ட்ல நான் கேஸ் நடத்திட்டு இருக்கேன் மதுரையில கோர்ட்ல நடந்துட்டு இருக்குது. அங்க வந்து
என்ன ஒரு தவறான வார்த்தை சொல்லி நிறுத்த சொல்ற கேஸ் சொல்ல சொல்லி அது மீடியால சொல்லக்கூடாது. தவறான வார்த்தை சொல்லி கேஸ் நிறுத்து சொல்ல. அப்படிப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறது. 6 மாதம் தண்டனை கிடைக்கப்பட்டு 6 மாதம் தண்டனை கிடைக்கப்பட்டு மத்திய சிறையில் இன்னும் இருக்கிறார். இவருக்கு பண்ணவர் யாராவது வந்தமா அட்வொகேட் அசோசியேஷன் அவர்கள் தண்டிக்கப்படுவதை அவருமே ஏற்றுக்கொள்கிறார். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க சொல்றோம். இது பார் கவுன்சிலுடைய உரிமை, வழக்கறிஞரின் உரிமை பறிப்பதில் அல்ல. இது வழக்கறிஞர் உரிமை பறிப்பது அல்ல. அது உங்களோட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய நெல்லையிலிருந்து முன்னாள் மாவட்ட நீதிபதியாக இருந்த திரு ராமலிங்கம் அவர்கள் அவருடைய முதற்கட்ட பார்வையை நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே இந்த நீதித்துறைக்குள்ள இந்த சில போராட்டங்கள் சர்ச்சைகள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். CISF மத்திய காவல் படை வந்து கொண்டு வரப்பட்டது உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள்ள. இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் சில வழக்கறிஞர்கள் மீது கொண்டு வந்ததுன்னு பல்வேறு நடவடிக்கைகளை உயர்நீதிமன்றம் அதிரடியாக எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. இதுல சில வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலுமே கூட பலதரப்பட்ட வழக்கறிஞர்கள் மெஜாரிட்டி ஆஃப் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தோடு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இன்னொரு பக்கம் வைக்கப்படுது. இன்னைக்கே உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா கூட இவங்க ஒரு பேரணி போயிருக்காங்க. ஆனா கோர்ட்டை பாய்காட் பண்ணல. நீதிமன்றத்துடைய செயல்பாடுகளை வந்து தொடர்ந்து நடத்துவதற்கான அவங்களே நீதிமன்றத்தோட ஒத்துழைச்சு பல விதங்கள்ல அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு பேரணி நடத்திருக்காங்க. அவங்க வந்து நிச்சயமா நீதிமன்றத்தோட ஒத்துழைக்க தயாராக வராங்க, ஒரு ஸ்டெப் வராங்க அப்படின்னும் போது நீதிமன்றமும் பல இடங்கள்ல ஒரு எளிமையான போக்க இல்ல சற்று தன்னுடைய ஒரு விதிகளை தளர்த்தி கொண்டு அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை இல்ல ஒரு கிரீவன்ஸ் ட்ரெஸல் அது போன்ற விஷயங்களில் நீதிமன்றம் ஈடுபடலாம் இல்லையா? இப்படி ஒரு கடுமையான விதிகளின் மூலம் தான் இந்த விஷயத்தை இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிற அவசியம் இருக்குதா திரு ராமலிங்கம்? அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அந்த ஒரு குறிக்கோளை அட்வொகேட் எதிர்பார்க்கணும். அதை இதுவரைக்கும் அவங்க நினைக்கல. நம்ம சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் நீதிபதிகளோட உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. தண்டனை ஏத்துக்க தயாரா இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க கோர்ட் பாய்காட் பண்ணல, நீதிமன்ற வளாகத்துக்குள்ள எந்த ஒரு போராட்டமும் செய்யல, நீதிபதியோட சேம்பர்ல போய் கெரோ பண்ணல. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த வரலாறுலாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்போ பல விதிகள் வந்ததுக்கு பிறகு அவங்களும் தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் போது நீதிபதிகளும் ஆனவர்கள் அடிப்படையில கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒரு சற்றே எளிமையான போக்கை காட்டலாம் இல்லையா? அவங்க மேல இல்ல அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தையிலேயாவது ஈடுபடலாம் இல்லையா? இல்லம்மா, ஒண்ணு என்ன நடந்திருக்கு, எக்மோர்ல முருகானந்தம் மேஷட் ரூமுக்குள்ள போய் அடிக்க போகலையா வக்கீல்கள்? என்ன நடந்தது? ஏன் வக்கீல் வந்து பிரதமர் மேல கேஸ் போடலாம், சீஃப் மினிஸ்டர் மேல கேஸ் போடலாம், வக்கீல் மேல மட்டும் கேஸ் போட்டா ஏன் ஆடுறாங்க? இந்த ஆட்டம் எதுக்கு? நீங்களும் ஒரு சாதாரண மனிதர், நீங்க தவறு செய்கின்ற வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆமா, அந்த நீங்க அதுல நீங்க எடுத்து குரல் கொடுத்தீங்களா? அந்த வக்கீல நீங்க உடனே நீதிபதியை அடிக்க போன வக்கீல நீங்க பார் கவுன்சில் விட்டு ரிமூவ் பண்ணல. எங்களுக்கு வந்து இப்ப வந்து பார் கவுன்சிலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வர்ற பட்சத்துல எல்லாத்தையும் தான் எடுத்துட்டு இருக்கோம், எடுக்காம இல்ல. இதை நீதிபதி திட்டுறவர்கள் இது கீழமை நீதிமன்றம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு உங்க மேல வருத்தப்படல. நானும் பாண்டிச்சேரி அந்த காலத்துல அரசியல் என்ன ரெக்கார்டு கையில கொண்டு வந்திருக்க முடியாது. அதான் சொல்றேன், 2011 முன்னாடி நான் வந்து நியர்லி 100 மெம்பர்ஸ் எடுத்திருக்கோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் கட்சிகள் பூரா வழக்கறிஞரை தேடி தேடி எம்எல்ஏக்கு நிறுத்தினாங்க. ஏன் தெரியுமா? வழிகாட்டுறதுக்கு வழக்கறிஞர் மாதிரி நல்ல ஆள் கிடையாதுங்கிற எதிர்பார்ப்பு அந்த காலத்துல. இப்ப எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆகிக்கிட்டு இருக்கு. வக்கீல்கள் வந்து வேற மாதிரி சூழ்நிலையில பயணம் போய்கிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் வேதனைப்படுறாங்க. ஏன்? சமுதாயத்தின் இரு கண்கள், ஒன்னு டாக்டர் ஒன்னு வக்கீல். அது நோயை தீர்க்கிறது டாக்டர், மக்கள் பிரச்சனை தீர்க்கிறது வக்கீல். இதை நம்பிதான் சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உங்களை ஐயா வக்கீல் ஐயான்னு தானே சொல்ற, வேற யாரையும் ஐயாங்காங்களா? டாக்டர் ஐயா வக்கீல் ஐயாங்கிறாங்க. உங்களை ஐயான்னு சொன்னா அப்பாவுக்கு சமமா நினைக்கிறான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறா, பவர் எங்கிட்ட தான் இருக்கு, நாங்க நினைச்சதான் நடத்துவோம், யாருனாலும் பண்ண முடியாது. ஜட்ஜா இருந்தானே எவரா இருந்தானே யுவர் ஆனர் யுவர் லார்ட்ஷிப்ங்கிறதுல பொய், சும்மா தான் சொல்றீங்க. வெளியே வந்தா வழக்கறிஞர்கள் ஒரு நீதி சார்ந்த சட்டம் சார்ந்த விஷயங்களை வந்து தங்களுக்கு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக தங்களை கருதி கொள்கிறார்கள் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு நீங்க வச்சிருக்கீங்க. என்னுடைய கேள்வி திரு ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புறேன். இது போன்ற நடவடிக்கைகள் அவசியம், இது போன்ற நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்க முன் வச்சிருந்தீங்க.
பட் இது போன்ற ஒழுங்குல இல்லாத இல்லது சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய இல்ல நீதிபதிகளுக்கு மீறி செயல்படக்கூடிய இல்ல சட்டத்தை மதிக்காத இப்படி பல வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்கனவே நம்ம கிட்ட பல சட்ட விதிமுறைகள் இல்லையா? ஏற்கனவே நம்ம மதுரை உயர்நீதிமன்றத்துல இது போன்ற பிரச்சனைகள் நடந்தப்போ இல்ல ஹெல்மெட் வழக்குல நடந்தப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவங்க மேல இஷ்யூ பண்ண முடிஞ்சது. அவங்க நேரடியா அழைச்சு விளக்கம் கேட்க முடிஞ்சது. பார் கவுன்சிலுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சது. பிறகு அகில இந்திய பார் கவுன்சிலும் அதுல அவங்களை சஸ்பெண்ட் செஞ்சு சில நடவடிக்கைகள் எடுத்தது. ஏற்கனவே இது போன்ற வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சில சட்ட விதிமுறைகள் இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா பவர்ஸ் உயர்நீதிமன்றம் டைரக்டா அவங்களை டிபார் பண்ணிடலாம் அப்படின்னும் போது இன்ஃபேக்ட் இதுல வழக்கமா நம்மளுடைய சட்ட நடைமுறைகள் நிச்சயமா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்முடைய சட்ட வடிவங்களே எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆஃபென்ஸ்க்கு ஒரு மிதமான தண்டனை, கம்மியான தண்டனை, திரும்ப ரிப்பீட்டட் ஆஃபென்ஸ்க்கு தான் ஒரு அதிகமான தண்டனை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்மளுடைய பல சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல ஒரு நீதிபதி நினைச்சா டைரக்டா ஃபர்ஸ்ட் ஆஃபென்ஸ்லயே ஒருத்தர் ஒரு இடைநீக்கம் செய்துவிட முடியும், டிபார் செய்துவிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான மிக கடுமையான விதிமுறைகள் இதுல இருக்கும்போது ஏற்கனவே கண்டெம்ட் போன்ற விதிமுறைகளை பயன்படுத்தி உயர்நீதிமன்றம் அதுல வெற்றியும் பெற்றிருக்கிறது, பல வழக்கறிஞர்களை தண்டித்திருக்கிறது அப்படின்னும் போது இந்த விதிமுறைகள் அத்தியாவசியமானவை நினைக்கிறீங்களா? அதாவது அடிப்படையான 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்று ஏற்கனவே சட்டம் இருக்கும்போது இந்த சட்டம் ஓவர்லாப்பிங் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரே உதாரணம் சொல்ல முடியும். இந்தியன் பீனல் கோடு நம்முடைய தண்டனை சட்டம். அந்த இல்லாத தண்டனை கொடுக்கக்கூடாத குற்றங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போது காலகட்டத்தில் வளரும் போது பல்வகையான குற்றங்கள் வரும்போது ஒவ்வொரு குற்றத்துக்கும் தனித்தனியாக சட்டங்கள் இயற்றப்பட்டன. சட்டம் எப்படி வளர்றதோ சமுதாயத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்பாடு என்னென்ன ஏற்படுதோ அதுக்கு தகுந்தபடி ஏற்படுகிறது. அதனால இன்றைக்கு இதெல்லாம் யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணல. அட்வொகேட்ஸ் ஆக்ட் வரும்போதோ அல்லது அதுக்கு பின்னாலேயோ இது மாதிரி ஒரு நிலைமை நடக்கும், இது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. இப்ப இந்த நிகழ்வுகள் வளர்ந்த பின்பு அதற்கு ஒரு வரையறை தேவை. அது எவ்வாறு அந்த நிகழ்வுகள் நடந்த பின்பு அந்த நிகழ்வுகள் மீதே உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தது. அந்த நிகழ்வுகள் மீதே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஃபைல் பண்ணீங்க, பார் கவுன்சிலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு அவங்க ஃப்ரீயா விட்டுறல. அந்த 15 வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதாவது அது மிக மிக கொடூரமாக இருந்த காலத்துல சுவமோட்டோ ஹைகோர்ட் கண்டெம்ட் எடுத்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கேஸிலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நடந்ததுக்கோ ஹைகோர்ட்டுக்கு சப்பார்டினேட் நடந்ததுக்கோ கண்டெம்ட்டுக்கு ஒவ்வொரு கண்டெம்ட்டே ஆரம்பிச்சோன்னா ஹைகோர்ட் வேலை பார்க்க முடியாது. So distribution of powers மாதிரி distribution of work to various persons. ஆகவே இப்ப என்ன பண்றாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நடக்கிறதோ சபார்டினேட் நடக்கிறதோ என்ன நடக்குது நீங்களுமே கூட்டு உடனே பண்ண போறது இல்ல. There will be inquiry. There will be chance to him to explain these things. Yes sir, because summons issue பண்றாங்க. Nothing is happening against natural justice. ஒன்று. இரண்டாவது என்ன கேக்குறேன்னா இதுல 12 பேர் பங்கெடுத்திருக்காங்க, இன்க்ளூடிங் அதாவது 3 ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜ், சிட்டிங் ஜட்ஜஸ். அந்த கருத்து கேட்பு செல்வம் சார் அல்ல பேனல்ல அதாவது 3 ஜட்ஜஸ் உட்கார்ந்து மீட்டிங் போடுறாங்க. அதுல 9 பேர் சேர்மன் பார் கவுன்சில், அட்வொகேட் ஜெனரல், பார் அசோசியேஷன், ஹைகோர்ட் அசோசியேஷன், லா அசோசியேஷன், விமன் லா அசோசியேஷன், மதுரை பார் அசோசியேஷன், 9 சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். மதுரை பெஞ்ச். இதுல நான் என்ன சொல்ல, இன்றைக்கு இருக்கிற பேரணியை பொறுத்த மட்டும் நான் கேள்விப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் ரெப்ரசன்டட் பை மிஸ்டர் பால் கனராஜ் அண்ட் விமன் லா அசோசியேஷன் மட்டும் காத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பால் கனராஜ் பிரசிடென்ட் இருக்காருன்னா he comes with majority of votes, not minority votes. So when out of 12 10 has accepted it, they are not questioned it, then what is ரெண்டு அமைப்புகள் தான் போராடுறீங்க, எல்லாரும் accept பண்ணிட்டாங்க. Are they not bound by the majority view? Yes. Suppose tomorrow பெரும்பான்மையோட வியூ நீங்க ஏத்துக்கிறது தானே. ஐயா சொல்றாங்க ஒன்னு ரெண்டாவது உண்மையிலே என்ன முடிங்க. இரண்டாவது இன்னொன்னு என்ன சொல்லணும்னா அவர் சொல்வது போல உதாரணமா நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ ஒரு கோர்ட்ல நடக்குது, ஒரு ஜட்ஜி வேணும்னு எழுதுறாரு. அது இன்ஃபேக்ட் இந்த கேள்வி என்ன கேட்கும் நான் என்ன சொன்னேன்னா, ஓகே நவ் யூ காட் அ கேமராஸ், புட் கேமரா இன்சைட் தி திங், யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. கேமரா வில் ரெக்கார்ட் யுவர் ஸ்பீச் ஆஸ் வெல் கான்டாக்ட். இப்போ செய்ய வேண்டியது வழக்கறிஞர்களா அதை செய்ய வேண்டியது செய்யணும். அது இது ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க? அதற்கான வழிகாட்டுதல்கள் அதற்கான கிளாரிட்டி அதுல இல்லையேங்கிறது உங்க கேள்வி இல்ல. இனிமே தான வரும், அதை நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ண போறீங்க? see framing a rule is one thing, enforceability is different, and executability is different stages. இந்த enforcement என்ன டிஃபிகல்ட் வரப்போகுது? ஒரு சொல்ற மாதிரி ஒரு அட்வொகேட், லெட் அஸ் டேக் கிராஃபிக் எக்ஸாம்பிள். எனக்கு இந்த அட்வொகேட் எனக்கு பிடிக்காது, நான் வேணும்னா ஐயோ நீ தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லி நான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு பயம்டா. Apart from your inquiry, you make arrangements for that.
ரைட் இதுல இல்ல அத பாஸ் இதுக்கு இன்னொன்னு இதுல வந்து என்னன்னா லார்ட்ஷிப் சொன்னது மாதிரி எல்லா ஒரு மெஜாரிட்டி மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் பெஞ்ச் மதுரை உள்ளவங்க கலந்துக்கிட்டாங்க. இந்த கேஸ் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க எதுக்காக நீங்க வந்து ஹைகோர்ட் ரூல் ஃப்ரேம் பண்ணது. இதுல முக்கியமா உள்ளது என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி கேளுங்க. அதுக்கு 2009 போட்டாச்சு, இன்னும் பண்ணலன்னு சொல்லிட்டு WP நம்பர் 29-185 of 2011 ஒரு ரிட் ஃபைல் பண்ணி பாரசமெண்ட் பண்ணி அவர் அந்த ரிட்ல கேக்குறாங்க, நீங்க வந்து அட்வொகேட் ஆக்ட் படி இந்த 34 இயர்ல நீங்க இந்த மாதிரி ரூலே ஃப்ரேம் பண்ணாம இருக்கீங்க, ஏன் ஃப்ரேம் பண்ணலன்னு டிவிஷன் பெஞ்ச்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வருது. அவங்க என்ன கால் பண்றாங்க, ஏங்க நீங்க வந்து நீங்க ஒன் ஆஃப் த மெம்பர் ஏன் இது வரைக்கும் வரல அப்படின்ட்டு. நான் சொன்ன ஜஸ்டிஸ் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆயிட்டா அதெல்லாம் வரல போடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இதே அட்வொகேட் தான் ஒரு சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு தான் இது நடந்திருக்கு. இதே அட்வொகேட் தான் ரிட்ட ஃபைல் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாரு வழக்கறிஞர். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை ஒரு ஹைகோர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா கண்டெம்ட் அவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு ஹைகோர்ட் பண்ணலாம், ஹைகோர்ட் கண்டெம்ட் ஃபேஸ் பண்ணுமா? இதான் கேக்குறேன். இல்லையே, நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு வரைமுறை இல்லைன்னா அதுக்கான ஒரு இப்ப நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் அவங்க ஜிஎஸ் சொல்லிருக்காங்க, நீங்க எல்லாரும் வாங்க உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, அவரு டிரான்ஸ்பர் ஆயிடுவாரு, அதெல்லாம் தட் இஸ் a different thing. இப்ப யார் இருந்தாலும் நீதிபதிகள் யாரா இருந்தாலும் நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம், ரிட்டனா தான் கொடுக்க போறோம், எல்லாருமே எல்லாம் பண்ண போறோம். அதை வச்சு அது கமிட்டி, அந்த கமிட்டி இப்ப டிரான்ஸ்பர் ஆகாது. அந்த கேள்விக்கு அவர் பதில் இல்ல இந்த கமிட்டி அரசு எழுப்பிய 2 கேள்விகள் உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன் திரு பால் கனகராஜ். ஒண்ணு, ஒரு வழக்கறிஞர் மீது இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாடி இதுலயே வந்து சொல்லுது ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி அந்த வழக்கறிஞர்களுக்கு சம்மன் கொடுக்கணும், முடிஞ்சா பர்சனலா அவர் கையிலேயே அதை டெலிவர் பண்ணணும், அவர்கிட்ட இருந்து அதை நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷனை வாங்குறோம், பிறகுதான் நடவடிக்கை அப்படிங்கறது அந்த ப்ரொசீஜர்ல இதுலயே வந்து வழங்கப்பட்டிருக்கு 14C. சோ முதற்கட்டமாவே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நீங்க அப்படி செய்யலன்னு சொல்றதுக்கு உங்களுடைய தரப்பு வாதங்களை வைப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒண்ணு, சோ டைரக்டா வந்து பார்த்தாரு நீ என்ன பத்தி இப்படி பேசின உடனே அவனை டிபார் பண்ணிட்டேன்னு சொன்னாருங்கிற மாதிரியா இல்ல. இரண்டாவது, அவர் வைக்கக்கூடிய இன்னொரு வாதம், இந்த விதிமுறைகள்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குமே ஆனால் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி வரும், இதை நீங்க அபியூஸ் சொல்றீங்களே அது வேகா இருக்குது, இதை நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க, இல்ல நீங்க அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நீங்க அங்க கேமரா வைங்க, இது போன்ற ப்ரோஆக்டிவான பாசிட்டிவான கோரிக்கைகளோட நம்ம நீதியரசர்கள் முன்னாடி போய் நின்னோமே ஆனால் அது சரியான அப்ரோச்சா இருக்குமா? இல்ல நாங்க உங்களை எதிர்த்து பேரணி போறோம், இல்ல உங்களை வந்து இதை முழுமையா ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அத்தனையும் ரிப்பீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைப்பது ஒரு சரியான எந்த அப்ரோச் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது ஒரே டவுட். அதாவது இது போல கேமராக்கள் கர்நாடகா ஹைகோர்ட்டை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு ஹைகோர்ட் ஜட்ஜ் கோர்ட்லயும் இருக்குது, சீஃப் ஜஸ்டிஸ் சேம்பர்ல இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, முதல்ல இவர் ஐயா அவர் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, அதை நான் இப்ப கிளாரிஃபை பண்ணிடுவோம். ரெண்டாவது உங்க ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கும் பதில் சொல்றேன். என்ன சொன்னாங்க, ஒரு அஜெண்டா மாதிரி ஒன்னு சொல்லி இந்த மாதிரி 34(1) அவங்களுக்கு கொடுத்த பவர்ஸ்ல இந்த மாதிரி ஹைகோர்ட் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ண போறோம், இதுதான் சப்ஜெக்ட், என்ன ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம், என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் இல்லன்றதை ஒத்துக்கிறாங்க. சரி, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அடுத்த கேள்வி ஏன்னா அது மட்டும் கொடுத்துட்டு ஒரு பேப்பர் கொடுக்கல. they are giving lot of நான் சொல்றேன். சரி, இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஊர்வலத்துல பெண் வழக்கறிஞர் சங்கம் கலந்துக்கிட்டாங்க, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் கலந்துக்கிட்டாங்க, பெரும்பான்மையான சங்கங்கள் கலந்து கொள்ளவில்லை, அதுதான் மத்தவங்க எல்லாம் கலந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அப்போ எங்க வழக்கறிஞர்களுக்கு தெளிவுபடுத்துங்க, பொதுமக்கள் கூட தெளிவுபடுத்துங்க. அப்ப கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் சேர்மன், முதல்ல சேர்மன்ல இருந்து எடுத்துக்குவோம். சேர்மனுக்கு அப்ப தெரிந்து இந்த சட்ட விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா? மற்றவர்களுக்கு விட்டது சொல்லுங்க. நிச்சயமா இல்ல, சட்ட விதிமுறைகள் போடப்பட்டு விட்டது. இதுல ப்ராப்ளம் இருக்குன்னா சொன்னாரு சீஃப் ஜஸ்டிஸ் உங்ககிட்ட சொன்னாரு, நீங்களே சொன்னீங்க சட்ட விதிமுறைகள் கெசட்ல வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாருக்கும் தான் இவர் என்ன சொன்னாரு, எல்லாரும் வந்து 8 பேர் வரலாம், என்ன அர்த்தம்? நான் இன்னமும் திரும்ப சொல்றேன், டிஸ்கஸ் பண்ணாம போடவே இல்லை. எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் தானே அர்த்தம். இல்ல, நீங்க தெரிஞ்சுதான் போடவே இல்லை. அதான் இந்த எக்ஸாம்பிள்கள் வரப்போகுது. you are the one of the association. இல்ல, நம்ம அதுல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ரெண்டு பேரும் அதுல மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுல ரெசல்யூஷன் ஜஸ்டிஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ignorance of justice is non-existent proverb இருக்கு. சட்டம் எனக்கு தெரியவில்லை மத்தவங்க கூட சொல்லக்கூடாது சொல்லிருக்காங்க. இந்த மே மாசம் ரூல் பிரிண்ட் ஆகி வந்துச்சு கெசட்ல, எனக்கு தெரியவில்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. தெரிந்த பின்பு 14C அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. அதாவது சம்மன் கொடுங்க, சம்மன் இஷ்யூ பண்ணி பர்சனா அப்பியர், அவங்கள ட்ரை டு சர்வ் தி சம்மன்ஸ் இன் பர்சன். அப்புறம் வந்து on their to appear on their appearance give him show cause notice, then get the explanation and then
before passing final order you suspend them if in case ஆமா, it is pending required. inquiry நீங்க interim ஒரு order You போடலாம்னு pass any interim order. இதுதான் அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், 14C ல புகார் கொடுக்க போறது யார்? புகார் கொடுக்க போறது ஒரு நீதிபதி. புகாரை விசாரிக்க போறது யார்? ஒரு நீதிபதி. இல்ல நீதிபதியா இது வந்து ஒரு கிளையன்ட் கூட புகார் கொடுக்கலாம். கிட்ட காசு கேக்குறாரு. இல்ல இது யாருக்கு? அபியூஸ் ப்ரௌபிட்டிங் எல்லாம் யாருக்கு? ஜட்ஜிங்களுக்கு. கரெக்ட். அந்த மாதிரி எல்லா கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். உங்களுக்கு நிச்சயமா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு வழக்கறிஞர் குடிபோதையில கோர்ட்டுக்குள்ள வராரு, நான் பார்த்தானா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லையா? இல்ல ரீட் திஸ். ஆக்ஷன் எடுத்து கேம்பஸ்ல இருங்க சார், கேம்பஸ்ல வந்தாலும் அங்க போடல இந்த இதுல அப்பியர் ஆனா அப்பியர்னா எங்க ஆக முடியும்னா கோர்ட்ல. அப்ப கோர்ட் ஜட்ஜ் தான். என்னங்க பிரதர், பப்ளிக்ல நீங்க வந்து நம்ம ஹை கோர்ட் காம்பஸ்க்குள்ள முதல்ல 10 மணிக்கு மேல உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் ஆஃப் பிளேஸ் ஃபார் ஆல்கஹால் யூஸ் பண்றது எக்ஸ்ட்ரா 82,000 வக்கீல் இருக்கான். அதான் ஒரே ஒரு வக்கீல் பஞ்சாயத்துக்காக 81,900 எல்லா பேருமே சொல்றீங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் 125 கோடி சார். எல்லாருமா கொலை பண்றா? எல்லாருமா கொள்ளையடிக்கிறான்? கொலைக்கு சட்டம் இருக்கு, கொள்ளைக்கு சட்டம் இருக்கு, சட்டம். அதுதான் நான் சொல்றேன், கொலை பண்ணா சட்டம் இருக்கு. நீ வந்து வக்கீல் தப்பா கண்டெம்ட் இருக்கு. வக்கீல் தப்பானா பார்கோன்ஸ் ரெஃபர் பண்ணு, தண்டனை கொடுக்கட்டும், அந்த வக்கீல பண்ணு. ஏன்னா எல்லா வக்கீலும் குடிச்சுதான் கோர்ட்டுக்கு வராங்கன்ற மாதிரி ஒரு சிமிக்கி நீங்க ஜட்ஜிங்க வந்து உருவாக்கு. எல்லா வக்கீலும் சொல்லிருக்காங்க, எல்லா வக்கீல்களும் செய்யறாங்க. அப்படி இல்லைங்க. லாயர் வந்து should not appear in court in intoxication. what does it mean? யார் கொலை பண்ண கூடாதுங்கிறது எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ். ஜஸ்ட் மினிட். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, இல்லாத ஒரு சட்டம். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா லாயரும் குடிச்சிட்டு வராங்கன்னு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் ஆகுதா? ஏற்கனவே பப்ளிக் மத்தியில இந்த மாதிரி பேசி 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 வக்கீலுக்கு தான் ரொம்ப மோசம், வக்கீலுக்கு தான். ஏன்னா வக்கீல் தாங்க போராட முடியும், வேற யாரும் போராட முடியும் சொல்லுங்க? யாருக்காக போராட முடியும்? ஒரு மருத்துவர் கூட ஒரு 2 நாள் மேல போராட முடியுமா உங்களால? முடியாது. ஆனா எங்களால போராட முடியும். நாங்க தான் வந்து சோசியல் காசுக்காக முன்னாடி நிக்கிறவங்க, எங்களால மட்டும் தான் செய்ய முடியும். அப்போ இருங்க, எங்களை அடக்கிட்டா இந்த சமுதாயம் முன்னேறவே நான் ஆணித்தரமா சொல்லுவேன். எங்க வாயை கட்டி போட்டுட்டாக்கா எப்படி நீங்க வந்து ஒரு தவறை சுட்டி காட்டி கேட்பீங்க? அப்ப நீதிபதிகள் நீதிமன்றத்தில் வந்து இதெல்லாம் வந்து மெஜாரிட்டியா பாதிக்கப்பட போறது யார் தெரியுங்களா? ட்ரையல் கோர்ட் லாயர்ஸ். இவருக்கு தெரியும் நல்லா, ஏன்னா இவர் ஹைகோர்ட் பிராக்டிஸா இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், ட்ரையல் கோர்ட் லாயர்ஸ்ல எப்படி பிரச்சனை வரும்னாக்கா, ஒரு குறுக்கு விசாரணையின் போது ஒரு ஜட்ஜி தேவையில்லாம தலையிட்டாக்கா, நம்ம வந்து ஜட்ஜி இல்ல என்னுடைய பிரெரோகேட்டிவ் ரைட், எனக்கு கிராஸ் பண்ணது எனக்கு ரைட், நீ ப்ளீஸ் எனக்கு டோன்ட் இன்டர்ஃபியர் சொல்லுவோம். டோன்ட் இன்டர்ஃபியர் சொல்றது நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ரெண்டாவது லீகலா வரக்கூடிய விஷயங்கள் வராது சொல்லுவார். அவருக்கு என்ன I was practicing the trial side வரும்போது 25 தெரியும். அதாவது ஒரு கேள்வி கேட்கப்படும் போது, ஒரு அப்ஜெக்ஷன் வரும்போது, judge has got powers either to sustain the objection or overrule the objection. ஏன்னு கேட்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வருது. அப்ப திருப்பி நீங்க கேட்ட கேள்வி வர, அப்படி வரும்போது ட்ரையல் கோர்ட்ல வரும்போது அந்த ட்ரையல் ஜட்ஜ் வந்து will be the complainant. அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, இப்ப according to this newly introduced rules, இவங்க வந்து they will forward a complaint to the principal judge or a district judge. District judge in turn will conduct inquiry. இதுதான் வந்து subordinate judiciary பொறுத்த வரைக்கும். இந்த ஜட்ஜ் இருக்கார் பாருங்க, இந்த கம்ப்ளைனன்ட் ஜட்ஜ், இவர் புகார் கொடுத்துட்டாக்கா என்ன சொல்லுவாருன்னா, அவர் என்ன எழுதியிருக்காரோ அதான் வேத வாக்கு. ஏன்னு கேட்டா அந்த டெக்கோரம் இல்ல நம்ம ஒரு வழக்கறிஞர் நீதித்துறை இப்படிதான் நடக்கும்ன்ற ஒரு ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் சாமானியர்களுடைய கடைசி புகழாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களே நம்மள சாமானியர்கள் எப்படி நம்ம தவறு நடக்குது அதனால தானே சுட்டி காட்டுறோம். பயமே எங்களுக்கு அதான், அபியூஸ் பண்ணுவாங்க பயமே. அவங்க அபியூஸ்ன்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாங்களோ அப்படிதான் நீங்களும் அபியூஸ் விட்டுருங்க, மிஸ்யூஸ். நான் சாரி, இட் இஸ் நாட் அபியூஸ், இட் இஸ் a misuse. அப்போ நீங்க அத ஒரு மாதிரி டிஃபைன் பண்றீங்க, நீதிபதிகள் ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணக்கூடும். இதுல நம்ம வந்து we have to trust in the judiciary இல்லையா? நமக்கு நீதிமன்றம் மூலமா நமக்கு தீர்வு கிடைக்கும்னு I can put in only 1 minute. Yes. The Supreme Court has said whatever the judge says as what happened to the court shall be taken, and nobody can question that. மக்களும் ஃபாலோ பண்றோம். நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா சொன்னதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிராக்டிகல் டிஃபிகல்ட்டியே சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் மேல உள்ள கோர்ட்ல சொல்லிட்டாங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் என்ன சொல்றேன், பிராக்டிகலா ஒரு வக்கீல்
ஒரு பிராக்டிகலா கேஸ் ஆர்கியூ பண்ணும்போது சில விஷயங்கள் நடக்கும். இந்த பிரவு மீட்டிங்க நான் திருப்பி வரேன், அவமானப்பட்டு அவர் கோணத்துல சொல்லுவாரு, எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் சொல்லுவார் ஒரு ரைட், you will write a complaint and you will say that வந்து இந்த மாதிரி அட்வொகேட்ஸ் இப்படி பண்ணாரு அப்படின்னு எழுதினாக்கா அதுதான் காஸ்பிள் ட்ரூத் ஃபார் என்கொயரிங் ஆபீசர். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த சட்ட விதிமுறைகள், இந்த நடவடிக்கைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. நிலையிலிருந்து நம்முடைய இணையக்கூடிய மாவட்ட முன்னாள் நீதிபதி திரு ராமலிங்கம் அவரிடத்துல ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புறேன். நிச்சயமா இடைவேளைக்கு முன்னாடி சொன்னது போல நம்முடைய இந்திய தண்டனை சட்டத்துல எந்த ஒரு குற்றத்துக்கும் எந்த ஒரு தண்டனைக்கும் மேல்முறையீடு அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது. நான் வந்து எனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அணுகி எனக்கு கீழமை நீதிமன்றங்களிலோ ஒரு இடத்துலயோ வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சா நான் மேல்முறையீடு செய்து எனக்கான நியாயத்தை பெறக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொலை குற்றத்திலிருந்து, கற்பழிப்பு குற்றத்திலிருந்து, தீவிரவாத குற்றத்திலிருந்து எல்லா குற்றங்களுக்கும் இந்த மேல்முறையீடு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று இந்த உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள இந்த நடத்தை விதிகள்ல பெண்டிங் என்கொயரி ஒரு சஸ்பென்ஷன் சொல்றாங்க. அதற்கு பிறகு என்கொயரிக்கு பிறகு அவர்கள் வந்து தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ நீக்கம் செய்யப்பட வேண்டும். அவர்கள் வந்து பணியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பை, அதிகாரத்தை உயர்நீதிமன்றத்திற்கோ இல்ல அந்த மாவட்ட நீதிமன்றங்களுக்கோ வழங்குறோம்னு இந்த ரூல் சொல்லுது. இதுல அப்பீலேட் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கு, மேல்முறையீடு ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குங்கிற தெளிவு இல்ல. இதுல அப்பீல் செய்ய முடியாத ஒரு ப்ரொவிஷனை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறதா திரு ராமலிங்கம்? அதெல்லாம் இல்ல, மேல்முறையீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எழுதப்படாத குறிப்பா சொல்லப்படாட்டாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு, பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் இவங்க. இல்ல நிச்சயமா என்ன விட உங்களுக்கு சட்டம் நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சட்டத்தை நம்ம வந்து ஒரு விதிமுறைகளை நம்ம வந்து கொடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய எல்லா சட்ட வாய்ப்புகளையும் தெளிவாக கொடுப்பதுதானே சரியான நடைமுறையா இருக்கும். நோ லா இஸ் சுப்பீரியர் than காமன் சென்ஸ். அங்க இருக்கு, யாருக்கா முடியாட்ட கடைசி வரைக்கும் கொலை கேஸுக்கே மேல போலாம்னு இருக்கும்போது இதுல மறந்துட்டாங்க, இதுல சொல்லப்படல, அவ்வளவுதான். இதை நீங்க பயன்படுத்தலாம். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர்ல இருந்து மிகப்பெரிய முக்கிய நீதியரசர்கள் பார் கவுன்சில் கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. பல வழக்கறிஞர்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. மறந்துட்டாங்கன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இல்ல மறக்கல, அதாவது எழுதப்படாத விதி, அது எழுதப்படாத விதி. அது நீங்க போலாம், இப்ப பாதிக்கப்பட்டவன் எங்கனாலும் போலாமே, அப்பீல் போய்கிட்டு தானே இருக்கான் இதுவரைக்கும். அதனால ஒண்ணுமே இல்ல. அதுக்கான அப்பீல் செய்வதற்கான வழிமுறைகள் அதுல வந்து பகிரங்கமா கொடுக்கப்படாவிட்டாலும் நிச்சயமாக வந்து அவர்கள் மேல்முறையீடு செய்ய முடியும் என்ற போய் அவங்க போய் அதுல கிடைக்காட்டதான் அடுத்த கட்டத்துக்கு வரணும், போராட்டத்துக்கு. இவங்க அதுல போலாமே, போயிட்டு அதுக்கு பிறகு போராடலாம். இப்ப அவசரப்பட வேண்டாம், வக்கீல்கள் அவசரப்படக்கூடாது. ஏன்னா மேடம், நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், அது வக்கீல்களுக்கு தெரியணும். அந்த காலத்துல வக்கீலை நம்பிதான் அரசியல் வாழ்வே இருந்தது. இப்ப அரசியல்வாதி வக்கீல கண்டா பயப்படுறாங்க. ஏன் வீட்டு கேக்குறாங்க சொல்லுங்க, வக்கீல் சொல்லட்டும். பால் கனகராஜ் இருக்காரு, சொல்லட்டும். இப்ப எந்த கட்சியில அதைத்தான் சொல்றேன். நீங்க வந்து சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பதவியில் இருக்கிறீங்க. இப்ப வந்து பார்ட்டி இன் பர்சன் வக்கீல் இல்லாட்ட பார்ட்டி இன் பர்சன் நிறைய உருவாயிருவாங்க. அவங்க கேஸ் அவங்களே நடத்தக்கூடிய அளவுல சட்ட அறிவு மக்களுக்கு வளர்ந்துட்டு விழிப்புணர்வு வந்துட்டு வக்கீல்கள் வீணா அந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாது. இது வர வர நிறைய பேருக்கு அவங்க கேஸ் அவனே நடத்துறான். அதனால இறுதியான கருத்து வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீதியர் சார்? வேற என்னன்னா, நம்ம வந்து நம்ம மனிதரில் ஒரு ஆளு அருமையான பதவி இறைவன் கொடுத்திருக்கான். மக்களுக்கு போராடி அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கிறது சட்டம் என்ற இருட்டறையில் வக்கீலின் வாதம் ஒளிவழக்கு. ஏன்னா அப்போ மக்கள் வந்து நிறைய மக்கள் அறியாத மக்களா இருந்தாங்க. அப்ப ஒளிவழக்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஒளிவழக்கு தான் வக்கீல்களின் வாதம். அந்த நிலை தொடரப்பட வேண்டுமென்றால் வக்கீல்கள் அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆர்ப்பாட்டம் பண்ணுனா வீணா போயிரும். இதுதான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து. ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபடக்கூடாதுங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு வரும்போது ஒரு கேள்வியை திரு பால் கனகராஜ் கிட்ட முன்வைக்க விரும்புறேன். ஒரு வழக்கறிஞர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது அப்படின்னு அநீதினு நீங்க ஒரு விஷயத்தை கருதுறீங்கன்னா அதுக்காக சங்கங்கள் வந்து போராடுறீங்க. நிச்சயமா உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காக நீங்க போராடுறீங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறீங்க. ஓகே, பட் இதை தாண்டி எத்தனை நேர்மறையான, எத்தனை பாசிட்டிவான, எத்தனை ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ்க்காக வழக்கறிஞர்கள் சங்கங்கள் போராடி இருக்காங்க? நீதிபதிகள் நியமன ஆணையம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாம போராடி இருக்கோமா?
அதே போல இன்று உயர்நீதிமன்றத்துல நமக்கே தெரியும் எத்தனை நீதிபதிகள் இருக்க வேண்டும், இப்ப எத்தனை நீதிபதிகள் இருக்காங்கன்னு. அந்த நீதிபதிகளை உடனடியாக நியமிக்க வேண்டும், சட்ட விதிமுறைகளை வந்து ஃபாஸ்டா கொண்டு போகணும், ஜுடிஷியல் ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு நம்ம போராடி இருக்கோமா? ஜுடிஷியரியில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வேண்டும் என்று நம்ம போராடி இருக்கோமா? நமக்கு ஒரு பிரச்சனைன்னு போது மட்டும் எனக்கு எதிராக ஒரு சட்டம் வந்துருச்சுன்னு மட்டும் அந்த சட்டத்தை பத்தி நான் கேட்க மாட்டேன், நான் ஒபே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் போராட்டங்கள் நடத்துவது சரியா இருக்குமா? ஒருத்தர் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள பத்தி உங்க டிவில காட்டுவீங்களா இல்ல பேப்பர்ல போடுவீங்களா? அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தாதான் அந்த விஷயத்தை பத்தி நீங்க ஒருவேளை ஒரு கொலை செய்யப்பட்டாலும் நீதிபதிகள் அப்பாயிண்ட் பண்ணல உயர்நீதிமன்றத்துல உங்களை பாதிக்கலையா சார்? நான் தான் வரேன் இருங்க. நீதிபதிகள் நியமனத்தை ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இருக்கு பாருங்க, அது வரக்கூடாதுன்னு போராடுவாங்க. நாங்க ஏன் வந்தா என்ன நாங்க சொல்றோம் கேளுங்க. ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வந்துச்சுன்னா அதுல சொல்லப்பட்ட அந்த 6 நபர்கள் இருக்காங்க பாருங்க, அது பொலிட்டிஷியன்ஸ் கையில போயிடும். இப்பவே நாங்க என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்றத்துல பலமுறை விவாதிக்கப்பட்டிருக்கிறது, அதுல நீதிபதிகளுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கிறது. ரெண்டு எமினன்ட் பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க, அதையும் நீதிபதிகள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜுடிஷியரிக்கு தான் அதுல அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் ஆன் மெரிட்ல ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க தெரியுமில்ல. 3வது நிலையில் உள்ள உச்சநீதிமன்ற நிதியரசரை முதல் நிலைக்கு கொண்டு வர முடியும் அரசியல்வாதிகளால். அப்ப தேவையானவங்களை கொண்டு வராங்க. அந்த தேவையானவர் வந்த பிறகு இந்த 2 எமினன்ட் பர்சன் தேவையானவங்களை போட்டுக்குவாங்க. அதனால பொலிட்டிக்கலா அது சரியா வராதுன்னு சொல்லிட்டு நாங்க அது வந்து அது வந்து ஒரு நியாயமான காரணத்துக்கு இடையூறு இல்லையா? நாங்க தப்பா கூட சொல்றோம், இது வேணும் வேணாம்னு சொல்றோம். ஆனா நாங்க சொல்றோம் இல்ல, அது எங்களுக்காக போராடணுமா? இல்ல சிபிசி அமெண்ட்மெண்ட் வந்து எங்களுக்காக போராடணுமா? அது மக்களுக்காக போராடணும். ஏன்னா சிபிசில என்ன இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும். அதுல அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தா யாருக்கு பாதிப்புன்னு எங்களுக்கு தான் தெரியும். போராடணும். ரெண்டாவது வந்து ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக போராடணும், அது பொது பிரச்சனை, அது விட்டுருங்க, அது கூட நாங்க சொல்லல. இதை தாண்டி நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ எவ்வளவு கமிட்டில இப்ப இந்த வைகோர்ட் வந்து 6 வாரம் மே மாசத்துல விடுமுறை விடுவாங்க. 6 வாரம். அந்த 6 வாரத்தை மாண்புமிகு ஏபி ஷா தலைமை நீதியரசரா இருக்கும்போது எங்களை கூப்பிட்டு பேசினாரு. இதெல்லாம் நாங்க வெளியே தெரியுமா? நீங்க எல்லாம் போட்டிருப்பீங்களா? நாங்க என்ன பண்ணோம், ஒத்துக்கிட்டோம். என்ன சொன்னோம்னாக்கா 5 வாரமா குறைக்கலான்னு. குறைச்சிட்டு ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா 1/2 மணி நேரம் ஒர்க் பண்ணா அது வந்து வருஷத்துக்கு வந்து 20 நாள் எக்ஸ்ட்ரா வருது, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா பேக்லாக் குறைக்கிறதுக்காக. அதுக்கு பிறகு இப்ப வந்து தலைமை நீதியரசரும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் என்ன பண்ணாங்கன்னாக்கா 5 வாரமே அதிகம், 4 வாரம் வச்சுக்கலாம். நாங்க எங்களுக்கு இப்ப 1 மாசம் தான் லீவு. நிறைய பேர் அதுல சில டிஃபரன்ஸ் நிறைய கமெண்ட் சொல்லுவாங்க, இது இவங்களுக்கு ஸ்கூல் மாதிரி லீவ் விடுறாங்கன்னு. எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், படிக்கிற எங்களுக்கு தான் தெரியும், மண்டவலி எங்களுக்கு தான் தெரியும், அது வேற விஷயம். இது நான் சொல்ற படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான். பல சமூக பிரச்சனைகளுக்காக நீங்க போராடுறீங்க, உங்களுடைய பார்வை இதுதான் நீதியரசர் கிட்ட கொண்டு போக விரும்புறேன். நிச்சயமா ஒரு நம்முடைய சமூகத்துடைய கட்டமைப்பு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம சமூகத்துல பல விஷயங்களை பார்க்கும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் குரலாக, முதல் போராட்ட குரலாக, இல்ல முதல் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு சட்ட நுணுக்கங்கள் தெரிகிறது, எந்தெந்த சட்டங்கள் எப்படி இயற்றப்பட வேண்டும் என்பது தெரிகிறது. சோ சட்ட ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, பல போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்களாக வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். இது நம்ம சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே பார்க்கிறோம். எப்படி வந்து ஒரு நீதிமன்றங்கள் இருந்த வழக்கறிஞர்கள் வந்து சுதந்திர போராட்டத்திலேயே எவ்வளவு இதுவா ஈடுபட்டாங்க. அப்ப இருந்த ஆங்கிலேய நீதிபதிகள் அவங்களை எப்படி டிவார் செஞ்சாங்கன்ற கதையெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது போன்ற சமூக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில இப்படி பல விஷயங்களை அவங்க வந்து செய்யும் போது அதுக்கான ஒரு ரிட்ரெசல் மெக்கானிசம், அவர்களோடு நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது இல்ல. இந்த கேப்டன் உத்மலுடைய அந்த கேஸ்ல கூட 2002 உச்சநீதிமன்றம் என்ன வழிகாட்டுதலை வழங்குதுன்னா, ஒரு கிரீவன்ஸ் ரிட்ரெசல் கமிட்டி வைங்க. உயர்நீதிமன்ற நீதிபதியும் அதுல இருக்கட்டும், பார் கவுன்சிலுடைய தலைவரும் அதுல இருக்கட்டும், மற்ற சங்கங்களை சேர்ந்தவர்களும் இருக்கட்டும், ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி வழக்கறிஞர்களோட பிரச்சனைகள் நீதியரசர்கள் டைரக்டா அட்ரஸ் பண்ணுங்கன்ற ஒரு வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம் வழங்குது. ஆர்கே ஆனந்த் வழக்குல வழங்கின வழிகாட்டுதலை நம்ம ஏத்துக்கிறோம். அந்த வழிகாட்டுதலை நம்ம இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சோ இது போன்ற ஒரு அப்ரோச் எடுத்துக்கொண்டு போனால் அவர்களும் வந்து ப்ரோஆக்டிவா அது ஒரு பார்ட் ஆஃப் தி டயலாக் ப்ராசஸா இருக்கிறதுக்கு உதவாதா? உங்க கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கு. அந்த கன்சல்டேஷன் ஹஸ் பீன் டன். ஒரு கமிட்டியே அமைக்கப்பட இன்னைக்கு கூட அவங்களோட தீர்மானத்துல ஒரு தீர்மானமாக அமைக்கப்பட்டது 2014 டிசம்பர்லயே அமைக்கப்பட்டது. முந்திருந்து ராமநாதன் ஜட்ஜி இருந்தாரு, அப்புறம் ரிட்டையர் வேற நடக்குது. இது ஒரே நாள்ல, அதாவது ரோம் இஸ் நாட் பில்ட் இன் ஒன் டே, ஒரே நாள்ல மார்னிங் போட்டு ஈவினிங் ஆன சட்டம் அல்ல அது. எல்லா விஷயம் அவருடைய ஃபைலை பாத்தீங்கன்னா நீங்க யூ வில் நோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்கஷன் கோயிங் ஆன். அதாவது அந்த டிஸ்கஷன்ல பால்ராஜனுடைய ஒரே டிஃபெக்ட் என்னன்னா, எனக்கு ரூல்ஸ் காமிக்கல, டிராஃப்ட் ரூல்ஸ் காமிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. தட் இஸ் ஒன்லி டிஃபெக்ட். ஹி நெவர் செட் ஹி வாஸ் நாட் கன்சல்டட். He was allowed to speak. Suppose Parliament you are allowed to speak. If you don't speak, we can't help. Allowed to speak for what? அது வேற பாயிண்ட். அது உங்களுக்கு திரும்ப இந்த விதிமுறைகளை பொறுத்த மட்டிலே இந்த விதிமுறைகள் எல்லோரையும் கலந்து 12 குரூப்ஸ் 12 அதாவது நிறுவனங்களுடைய இன்க்ளூடிங் அட்வொகேட் ஜெனரல்,
3 நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் அனாவசியம் இழுக்கிறீங்க பேப்பர்ல வேண்டியதில்லை. ஏன்னா 3 நீதிபதிகள் தலைமை நீதிபதி அல்ல, அவங்க தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டு நீதிபதிகள். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் சம்மதர் ஹைகோர்ட். அவங்க அத்தனை பேரும் இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி இவ்வளவு பண்ணி நீண்ட ஆய்வுக்கு பிறகு இந்த விதிமுறைகள் வந்திருக்கிறது உங்களுடைய பாயிண்ட். இன்னொரு கேள்வியும் முன்வைக்க இருக்கிறது, நீதிபதிகள் நியமன ஆணையத்தை பத்தி பேசணும். நிச்சயமா ஜனநாயகத்துல மக்கள் தான் மன்னர்கள் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஏற்போம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று கூடி பாராளுமன்றத்தில் நீண்ட விவாதங்களுக்கு உட்படுத்தி நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படிங்கறத மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு பிறகு பாராளுமன்றத்துல பெரிய ரூக்கஸ் வந்த பிறகு பெரிய அமளியெல்லாம் நடந்த பிறகு மிகப்பெரிய அளவில் 2 அவைகளிலும் நிறைவேற்றி நீதிபதிகளோட நியமனத்தை முறைப்படுத்துவதற்கான ஒரு ஆணையத்தை இன்னைக்கு இந்திய பாராளுமன்றம் நிறைவேற்றுகிறது. சுப்ரீம் கோர்ட் என்ன செய்து ஒரே ஆர்டர்ல ஒரே ஜட்ஜ்மெண்ட்ல இது செல்லாது, இது எங்களுக்கு தேவையில்லை, இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிவிடுகிறது. சோ அந்த கேள்வியும் நீதிபதிகளை நோக்கியும் நீதித்துறையை நோக்கியும் எழவில்லை. இன்றைய பேப்பர் நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தலைமை நீதிபதியாக 2வது நீதிபதியை நியமிக்க போறாங்க. நியமிப்பதற்காக காலேஜும் ரெக்கமெண்ட்ஸ் நேம், அதை கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுது அப்படிங்கிற கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, உங்க காலேஜியத்திலேயே 2 நீதிபதிகள் நியமிக்கப்படக்கூடாது என்பதற்காக சொல்லும் போது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? பிளீஸ் டெல் மீ. 5 காலேஜியத்தில் அத 2வது முறையா கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணுதேங்கறத அவங்க கேள்வி. அதான் கேக்குறாங்க, ஏன் ரெக்கமெண்ட் கேக்குறாங்க? they return back and say why are you recommending the same man? அப்ப என்ன தெரியுதுன்னா, காலேஜியம் என்பது, அதாவது காலேஜியம் என்பது ஒரு சட்டத்தின் மூலமா வந்ததல்ல, ஒரு விதிமுறைகள் மூலமாக அல்லது ஜட்ஜ்மெண்ட்ஸ் வச்சு உருவாக்குறாங்க. ஏன்னா அப்ப எப்படி பண்ண தெரியல. இன்றைக்கு அந்த காலேஜில் தவறு இருக்குன்னு இன்னும் நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அல்லது எந்த வித மாற்றமும் இல்லை. எக்ஸப்டிங் இன்க்ளூஷன் 2 things. ஒன்னு வீட்டோ பவர் இஸ் given, 2வது 2 விமன் பெர்சன்ஸ். அது 2 இல்லைன்னா இந்த காலேஜ் இதோட ப்ரொபோசலுக்கும் கவர்மெண்ட் பவர் இதுவரைக்கும் நடந்த எந்த மாற்றமும் இல்லை. ரைட் ரைட். அது நிச்சயமா அது ஒரு நீண்ட விவாதம், அதுக்கு ஒரு தனி நிகழ்ச்சியை நடத்தியாக வேண்டும். நேரம் குறைவா இருக்குது. யூ லாஸ்ட் கமெண்ட்ஸ். இந்த ஹைகோர்ட்டுடைய ரூலை பொறுத்தளவுக்கு வழக்கறிஞர்கள், அனைத்து வழக்கறிஞர்களும் பாதிக்கக்கூடிய ரூல் அல்ல. இது ஒரு தவறா நம்ம வழக்கறிஞர்கள் பரப்பிட்டு இருக்காங்க. இது தவறு செய்கின்ற வழக்கறிஞர்கள் மீது நம்ம கோர்ட் இப்படி பண்ணிடும், நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சிரும் அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணக்கூடாது. தவறு செய்கின்ற வழக்கறிஞர்கள் நடவடிக்கை எடுப்பதில் கோர்ட்டும் இல்ல, பார் கவுன்சில் எல்லாருமே அதுல பால் அவரு சொல்றாரு தவறு செய்த வழக்கு நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த ரூலை பொறுத்த அளவுக்கு போட்ட பின்னாடி பல குறைகள் இருக்குன்ற இவங்க ஃபீல் பண்ணும் பொழுது நாங்களும் சொல்றோம், எல்லாருமே என்ன பண்ணலாம், சீஃப் ஜஸ்டிஸ் பாக்குறோம். சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லிருக்காரு, நீங்க நீங்க சொன்னது மாதிரி பாருங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. அது தலைமை நீதிபதி மாறிட்டார் வச்சிட்டார் இதெல்லாம் பேரு, யார் இருந்தாலும் தலைமை நீதிபதியே அந்த கமிட்டி இருக்கு. அவங்க அந்த கமிட்டி மாற போறது இல்ல, அந்த தமிழ்நாடு கமிட்டிங்க தான் இருக்க போறாங்க. சோ அந்த கமிட்டியில் நம்முடைய குறைகளை சொல்லி இதை நிவர்த்தி செய்து இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அட்வொகேட்டுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம அந்த அட்வொகேட்டுக்கு உதவி செய்யணும். தவறு செய்த வழக்கறிஞர்களுக்கு கிடையாது, தவறு செய்யாத வழக்கறிஞர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதை நாம செய்து முடிக்க வேண்டுமே தவிர நம்ம ஒரு வழக்கறிஞரே இது ரோட்ல நின்று எனக்கு உரிமை பாதிக்கப்பட்டிருக்குது, உரிமை பாதிக்கப்படுகிறது என்பது அது தனிப்பட்டவரை. இதுல பொதுவா ஒரு ரூல் வந்த பின்னாடி இதை நாம பேசி தீர்த்துக்கலாம். இல்லையா இது சேலஞ்ச் பண்ண முடியாதுலாம் ஒண்ணு கிடையாது, சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன சொல்றாங்க, இவங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு முடிவு வந்த பின்னாடி எல்லாரும் அதை தான் செய்யணும். அதை விட்டுட்டு ஊர்வலம் போறது, பாய்காட் பண்றது, இதுல தமிழுக்கு எல்லா வழக்கறிஞரும் சொல்றேன், எல்லா வழக்கறிஞர்களும் பாதிக்கப்பட போவது அல்ல. தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய உரிமையை எடுக்கப்படும் ரூல் அல்ல இது. இது தவறான ஒரு ப்ரொபகண்டா. சோ நீங்க எல்லாருமே இதை அமைதியான முறையில் தக்க ஒரு தீர்வை கண்டு நம்மளுடைய வழக்கறிஞர் தொழில் மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எந்த கேரண்டியும் கிடையாது. எல்லா வழக்கறிஞர்கள் மீதும் இந்த இது பயன்படுத்த மாட்டாங்கன்றதுக்கு இது தவறு செய்கிற வழக்கறிஞர் யாரு, நன்மை செய்கிற வழக்கறிஞர் எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இது ஒன்னு ராமலிங்க ஐயா சொன்னாரு, வழக்கறிஞர்னா ஒரு பிரிவிலேஜான்னு கேட்டாரு. பிரிவிலேஜ் தான், வழக்கறிஞர்கள் ஒரு நரம்பு கூட தான், இல்லன்னு சொல்ல. ஏன்னு கேட்டா சமுதாயத்தில் அனைவரும் சமம், தண்டனைக்கு சமம். ஆனால் கேள்வி கேட்பது மற்றவர்களை விட நாங்கள் தான் அதிகமாக கேட்கிறோம். அநீதியை தட்டி கேட்கிற சக்தி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நீதிபதிகளுக்கு பிரச்சனை என்று சொன்னால் கூட நாங்கள் தான் கேட்க வேண்டும். அவர்களா போய் ரோட்ல போய் அசோசியேஷன் வச்சுட்டு ரோட்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது, நாங்க தான் கேட்க முடியும். இதே நீதிபதி நியமனத்திற்கு போராடி, இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் போராடி எத்தனை நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு பண்ணி 17 ஜட்ஜுகளை நீதிமன்றத்துக்கு கொண்டாந்தாங்கன்னு நீதிபதிகளுக்கு தெரியும். அவங்களுடைய நியமனத்துக்கு நாங்க தான் போராடி இருக்கோம்ன்றது உங்களுக்கு தெரியும். அத எங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஆனா இந்த சட்டம் நீ எல்லா மத்தவங்க எல்லாம் எந்த வேணா கேளு, சமூகத்தில் நடக்கிற நீதியை மற்ற துறையெல்லாம் கேளு, ஆனா நீதித்துறை நீ கேட்காதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி கேட்டா எங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்கன்ற மாதிரி இருக்கு. இதனால தான் வக்கீலுங்க வேண்டாம், இது வேண்டாம், திருப்பி ரீகன்சிடர் பண்ணுங்க, மறுஆய்வு பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறோம். பண்ண போறாங்க, ஐ பி அக்ரி. ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ணோம், எங்களோட ரேலியை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ரைட், அது உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நீங்க பாக்குறீங்க. நிச்சயமா இந்த
இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் ஒரு கடுமையை காட்டியிருக்கிறது அப்படிங்கறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த கடுமையை காட்டுவதற்கான தேவை அவர்களுக்கு இருந்ததாகவும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஏதேனும் தளர்வு காட்டுவதற்கான வழிமுறைகள் இருக்குமே ஆனால், மறு ஆய்வுக்கான வழிமுறைகள் இருக்குமே ஆனால், நம்முடைய தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கௌல் அவர்களை சொல்லியிருப்பது போல நிச்சயமாக அந்த வழிமுறைகளை நீதிமன்றம் பரிசீலிக்கவும் தயாராகவே இருப்பதாக சொல்லியிருக்கிறது. அதை பரிசீலிக்கும் என்றே நாம் எதிர்பார்ப்போம். அதே போல வழக்கறிஞர்கள் தரப்பில் பல நியாயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. தங்களுக்கு பல அநீதிகள் இழைத்ததாக அவர்களுடைய வாதங்களாக அவர்கள் முன்வைக்கப்படுகிறார். அவர்களுடைய ஆதங்கங்களையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதற்கான தீர்வாக அவர்கள் முன்னெடுப்பது சட்ட ரீதியான தீர்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நிச்சயமாக எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு விதிமுறையோ அதை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி, மாற்றுவதாக இருந்தாலும் சரி, நீக்குவதாக இருந்தாலும் சரி, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, சட்டத்திற்கு உட்பட்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்தித்து